மக்கள் வணக்கம். இது கேளுங்கள் தரப்படும். இன்றைய நிகழ்ச்சியில 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், அதுவும் ஆடிட்டர் ஆவதற்கு CA, CMA போன்ற படிப்புகள் எவ்வாறு உதவி புரியும் என்பதை குறித்தும் மாணவர்களுடைய சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிக்கிறார் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியின் மாணவ சேர்க்கை ஆலோசகர் G. மணிகண்டன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்றைய நிகழ்ச்சி முழுக்க நம்ம CA, CMA போன்ற படிப்புகள் குறித்து தான் பேச போறோம். அதற்கு முன்னாடி உங்களுடைய கல்லூரியை சார்ந்த ஒரு காணொலியை பார்த்துட்டு வந்துடலாம். இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் CA, CMA ஆடிட்டிங் படிப்புகளுக்கு தமிழகத்திலேயே முதலில் தொடங்கப்பட்ட முழுநேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம், பெருந்துறை. தகுதி மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் மூலம் 6 மணி நேர விரிவான நேரடி பயிற்சி வகுப்புகள், மாணவர்களின் திறன் மேம்பாட்டிற்காக டாலி பிரைம், இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வகுப்புகள், பாதுகாப்பான சூழலில் மாணவ மாணவிகளுக்கான தனித்தனி விடுதி வசதிகள், விடுதியிலும் 4 மணி நேரம் ஆசிரியர்களின் மேற்பார்வையில் படிக்கும் வசதிகள், மாணவர்கள் படிப்பதற்காக மட்டுமே திட்டமிடப்பட்ட சூழல் மற்றும் கல்லூரி பேருந்து வசதிகள், அனைத்து தேர்வுகளிலும் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி என 18 வருட அனுபவத்துடன் செயல்படும் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மாணவர்கள் சேர்க்கைக்கு 9788556999 அல்லது nmcauditingcollege.com என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கவும். +2 முடித்த மாணவர்களுக்கும் சரி, அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் சரி, அடுத்து நம்மளுடைய பிள்ளைகளை என்ன படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எதிர்காலத்துல எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம அவங்க ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னா எந்த கோர்ஸை அவங்க தேர்வு செஞ்சா நல்லதா இருக்கும்? பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் எந்த கோர்ஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதோ அதை தான் சூஸ் பண்ணுவாங்க. இனிஷியலாக பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு MBBS அண்ட் இன்ஜினியரிங் மாதிரியான படிப்புகளில் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனாலையும் லட்சங்களில் சம்பாதிக்கிற வாய்ப்பு, வேலை வாய்ப்பு அப்படின்றதே சாதாரண சம்பளம் இல்லாமல் மாதம் லட்சத்தில் சம்பாதிக்கிற வாய்ப்பு கொடுக்குது அப்படின்னாலோ இல்லை வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை கொடுக்குது அப்படின்னா அதை தான் எல்லாருமே நோக்கி போயிட்டு இருப்பாங்க. ஸோ இதே காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு CA, CMA, CS அப்படின்ற வணிகவியல் துறை சார்ந்த படிப்புகளும் இருக்குது. அதுலேயுமே நிறைய வேலை வாய்ப்புகள், அதுலேயுமே லட்சங்களில் சம்பாதிக்கிற வாய்ப்பு, இந்திய அளவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு, அரசாங்க வேலை வாய்ப்புகள், தனியார் வேலை வாய்ப்பு, அது மட்டும் இல்லாமல் சுயமாக ப்ராக்டிஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியுமே இருக்கிற ஒரு படிப்பாக தான் இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இருக்கு. ஸோ மாணவர்கள் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அவங்களுடைய விருப்பம்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த விருப்பம் அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்க போகிற ஆப்பர்ச்சுனிட்டியை பேஸ் பண்ணி மாறும். ஸோ இப்போ பெற்றோர்கள் அதை திணிக்காம அவங்களுடைய விருப்பம் என்னவோ, அறிவியல் துறையில் +1 +2 படிச்சிருக்காங்க, இல்லை நிறைய பேர் அவங்களோட 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கும்பொழுது அடுத்து என்ன படிக்க போறாங்க அவங்களுடைய கரியருக்காகன்றதெல்லாம் டிசைட் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் ஒருவேளை அவங்க மருத்துவம் சார்ந்த படிப்பு இல்லை பொறியியல் சார்ந்த படிப்பு தான் படிக்கணும் முடிவு பண்ணியிருக்கலாம். இல்லை அவங்களுக்கு இந்த படிப்புகள் கடினமான படிப்பாவோ அல்லது ரொம்ப செலவு அதிகமாகிற ஒரு படிப்பாவோ இல்லை அதில் சீட் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி குறைவாக இருக்கிற மாதிரிலாம் இருக்குதுன்னா கூட அவங்களுடைய ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸாக அவங்க இந்த CA, CMA மாதிரியான படிப்புகளை தேர்ந்தெடுக்க முடியும். நாங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு எந்த படிப்பு உகந்த படிப்புன்றதை முதல்ல ஆராயணும். ஸோ ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 10th நல்ல மார்க் எடுத்தால் உடனே சயின்ஸ் குரூப் மட்டும்தான் அவங்களுக்கு சூட்டபிளான ஒரு கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குறைவான மதிப்பெண் எடுத்தால் இவங்களுக்கு சயின்ஸ் குரூப் எடுத்து படிக்கவே முடியாது, அவங்க காமர்ஸ் குரூப் படிக்கலாம். அது என்ன ஆயிடுச்சுன்னா மக்கள் மத்தியில் வணிகவியல் துறை படிப்பு அப்படின்றதே சரியாக படிக்காத மாணவர்களுக்கான ஒரு படிப்பு மாதிரியே ஒரு தோரணை உருவாக்கிடுச்சு. ஆனால் இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் இந்த அறிவியல் துறை சார்ந்த படிப்புகளையும் படிக்க விரும்புகிறாங்க. அதே சமயம் வணிகவியல் துறை சார்ந்த படிப்பில் இருக்கிற ப்ரொஃபஷனல் கோர்சஸுமே தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்க. நாங்கள் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட கவுன்சிலிங்க்கு வரும்பொழுது நாங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த மாணவர்களுக்கு அதில் விருப்பம் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஸோ இல்லை அப்பா அம்மா சொன்னாங்க அதனால நான் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறேன். நிறைய பேர் நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, என்னுடைய உடன் பிறந்தவர்களோ இல்லை என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்திலே இந்த படிப்பை படித்தாங்க, அது ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு படிப்பு, அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சது. அவங்க படித்த காலகட்டம் வேறவா இருக்கும், நீங்கள் படிக்க போகிற காலகட்டம் வேறவா இருக்கும். முதல்ல அந்த துறை சார்ந்த வேலை வாய்ப்புகள் என்ன இருக்குன்ற அந்த கரியர் அவேர்னஸோட உங்களுடைய விருப்பம் மற்றும் உங்களுடைய எபிலிட்டின்னு சொல்கிற மாதிரி உங்களுடைய திறன், அதை படிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு எந்த ஒரு படிப்பையுமே தேர்ந்தெடுத்து படிக்கலாம். அதிலும் குறிப்பாக சாதாரண ஒரு பட்டப்படிப்போடு நிறுத்தி கொள்ளாமல் அந்த துறை சார்ந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எடுத்து படிக்கும் பொழுது அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றது நம்ம மாணவர்களுக்கு சொல்லித்தரோம். வணிகவியல் துறை சார்ந்த மாணவர்களாக இருந்தால் அந்த CA, CMA மாதிரியான படிப்புகள் ரொம்பவே அவங்களுக்கு உகந்த படிப்பாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் +1 +2 அவங்க ஈவன் சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருந்தாங்கன்னா கூட இந்த CA, CMA படிப்புகள் எடுத்து படிக்கிறதுக்கு அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது.
இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பட்டய படிப்பு மட்டும் இருக்கும், தொழில் சார்ந்த படிப்புகளும் இருக்கும் இல்லையா? இந்த இரண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன? எதில் வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு? சாதாரணமாக ஒரு பட்ட படிப்பு அப்படின்னா அது வந்து சாதாரண படிப்பு கிடையாது, அதுலேயுமே வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இதே ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாடி போனோம்னா பள்ளி படிப்போது நின்றவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் நிறைய பேரோட கனவு அப்படின்றது ஒரு பட்டப்படிப்பு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயுமே குறிப்பாக வந்து ஆர்ட்ஸ் துறை சார்ந்த பட்டப்படிப்புகளை தான் அந்த காலத்தில் நிறைய பேர் படிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பட்டம்ன்றது போதும் அந்த காலகட்டத்துக்கு வேலை வாய்ப்புகளை தருவதற்கு. ஸோ காலம் மாற மாற என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்புன்றது போதாதுன்ற நிலைமை வந்துருச்சு. 10ஆம் வகுப்பு வரை படித்தால் போதும், பள்ளிக்கூடத்துக்கு போனாவே போதுன்ற காலம் மாறி 12ஆம் வகுப்பு வரை படிக்கிறோம், அடுத்து ஒரு பட்டமாவது பெறணுன்றதெல்லாம் மாறி இப்போ வந்து தொழில்முறை படிப்புகள் படிக்கிறதுன்றது காலத்திற்கு கட்டாயமாக மாறிவிட்டது. சாதாரணமாக ஒரு டிகிரி மட்டும் படித்தா கூட எனக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இது வந்து ஒரு பல்கலைக்கழகங்கள் மூலமாக தனியார் அல்லது அரசு கல்லூரிகளில் படிக்கிற இந்த பட்டப்படிப்புகள், இது நீங்கள் வந்து சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா அந்த பிஎஸ்சியில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை பயோடெக்னாலஜி மாதிரி இருக்கலாம். அல்லது நீங்கள் வந்து வணிகவியல் துறை சார்ந்த மாணவர்களாக இருந்தீங்கன்னா ஆர்ட்ஸ் குரூப்பில் எடுத்து படிக்கும் பொழுது நீங்கள் வந்து பிஏ இங்கிலீஷ், தமிழ் அந்த மாதிரி மொழி சார்ந்த பாடங்களை எடுத்து படிக்கலாம். இல்லை வணிகவியல் துறை சார்ந்த பிகாம், பிபிஏ மாதிரியான பட்டப்படிப்புகள் எடுத்து படிக்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பிகாம்லேயுமே வந்து நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. ஜென்ரல், அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ், பேங்கிங் மாதிரியான துறைகளோட இந்த படிப்புகள் வந்து வழங்கப்படுது. இதில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு குறைபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டப்படிப்புகள் வந்து தேர்வுக்காகவே மாணவர்களை வந்து தயார்படுத்துகிற மாதிரியான பாடத்திட்டங்களோட இருக்குது. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா மாணவர்கள் வந்து புத்தக அறிவு அவங்களுக்கு கிடைக்குது, ஆனால் அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து அந்த பாடம் சம்மந்தப்பட்டு ஒரு 15 முதல் ஒரு 20% மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்குது. இதனால என்ன ஆகுதுன்னா அந்த பட்டப்படிப்பை முடிச்ச பிறகு மாணவர்கள் வந்து ஒரு வேலைக்குன்னு போறாங்க அப்படின்னா சாதாரணமாக ஒரு வேலை கிடைக்குது, கிடைக்காமலாம் இல்லை. இப்போ இந்த சிட்டி லிமிட்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா மாதம் 15,000 ரூபாய் சம்பளத்தில் உடனடியாக ஒரு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதையும் தாண்டி இப்போ நகர்ப்புறங்களில் தாண்டி கிராமப்புறங்களுக்கு போகிறாங்கன்னா அங்கே வந்து ஒரு 8,000 10,000 முதல் சம்பளத்திற்கு முதல் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனால் 1 வருடம் 2 வருடம் கழித்து மாணவர்களுடைய எதிர்பார்ப்பு, வேலைக்கு செல்பவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்னா அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு ஏற்ற மாதிரி, அவங்க வயதிற்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட குடும்ப பொறுப்பு அவங்க வந்து ஏற்று நடத்துக்கணும் அப்படின்னா அதற்கேற்ற சம்பளம் அவங்களுக்கு தேவைப்படும். ஒரு 25,000 30,000 50,000 அப்படின்ற மாதிரி ஒரு நிதி தேவை ஏற்படுது அப்படின்னா அவங்களுடைய தேவைக்கு ஏற்றாற் போன்ற வேலைகள் கிடைப்பது மிக மிக கடினம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயது 45 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா மொத்த குடும்ப சுமையுமே அவங்க மேலே இருக்கும்பொழுது, நிதி சுமை இருக்கும் பொழுது அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற சம்பளம் கிடைக்குமா, அவங்களுடைய வேலைகளில் வந்து அவங்களுக்கு உயர்வு கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்காது. சாதாரண பட்டப்படிப்பு அப்படின்றது இது ஒரு குறைபாடு தான் அவங்களுக்கு. அப்போ மாணவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டத்துக்கு ஏற்றாற்போல் அந்தந்த துறை சார்ந்த தொழில்முறை படிப்புகளை வந்து எடுத்து படிக்கணும். இப்போ எல்லாருமே தொழில்முறை படிப்புகளை மட்டுமே தான் படிக்கணுமா, அப்போ வந்து சாதாரண பட்டப்படிப்புகள் கிடைச்சா வேலை கிடைக்காதா அப்படின்ற கேள்வி நிறைய மாணவர்கள் மத்தியில் எழுப்பப்படுது. அது இல்லாமல் அவங்களுக்கு ஒரு அச்சத்தையுமே ஏற்படுத்துது. ஸோ அப்போ நான் அவங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா எந்த துறையில் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கோ அந்த துறை சார்ந்த தொழில்முறை படிப்புகளை எடுத்து படிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிஏசிஎம்ஐ பற்றி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுனால இந்த படிப்புகளுக்கு வந்து எப்போவுமே வேலை வாய்ப்புகள் இருக்கும். ஸோ எந்த ஒரு வியாபார நிறுவனமாக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு லாப நோக்கத்தில் ஆரம்பித்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து லாப நோக்கம் இல்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சேரிட்டி மாதிரியான நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கணக்கு வழக்குகள் வந்து முறையாக பராமரிக்கணும். அவங்களோட வருமானம் என்ன, செலவு என்ன, அவங்களோட முதலீடு இதில் இருக்குது, அவங்க கடன்கள் எங்கேருந்து வாங்கியிருக்காங்க, அவங்களோட வரிகள் எவ்வளோ, அதை ஒழுங்காக செலுத்திருக்கிறாங்களா, அது மட்டும் இல்லாமல் லேபர் கம்ப்ளைன்சஸில் இஎஸ்ஐ, பிஎஃப் மாதிரியான விஷயங்கள்லையுமே அவங்களோட கணக்கு வழக்குகள் முறையாக பராமரிக்கணும். இதுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா வணிகவியல் துறை சார்ந்த மாணவர்களுடைய சர்வீஸ் வந்து தேவைப்படுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்பு மட்டுமே முடித்த மாணவர்கள் சிறு குறு நிறுவனங்களில் வேலை செய்ய முடியுது. அந்த நிறுவனங்களுக்குமே அவங்களுக்கு தேவைப்படும் ஆலோசனைகளை வழங்குவதற்கு வந்து இந்த சிஏ படித்தவர்களுடைய உதவி தேவைப்படுது. நாளுக்கு நாள் இந்தியாவில் தொடங்கப்படும் நிறுவனங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது. 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிறுவனங்களுடைய எண்ணிக்கையும் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற நிறுவனங்களுடைய எண்ணிக்கையும் எடுத்து பார்த்தோன்னா நிறைய நிறுவனங்கள் அவங்களுக்கு புதுசாக உருவாயிருக்கு. அவங்களுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுடைய உதவி தேவைப்படுது. இதுவும் வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு நிறுவனம் வந்து ஒரு 1.5 கோடிக்கும் மேற்பட்ட ஜிஎஸ்டியில் பதிவு செய்த நிறுவனங்கள் இருக்கு. ஒரு 8 கோடி பேர் மேலே வந்து வருமான வரி தாக்கல் செய்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிப்பு வந்து கட்டாயமான ஒரு தேவை. அவங்களுடைய சிக்னேச்சர் இருந்தால் தான் அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கோ இல்லை வங்கி கடன் பெறுவதற்கோ அது வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் மாதிரி அவங்களுக்கு இருக்குன்றதுனால இதில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. 1949 இன்றைய காலகட்டம் வரை இந்த படிப்பை முடிச்சவங்களுடைய எண்ணிக்கை வந்து ஒரு 3 லட்சம் மட்டும்தான்.
ஆனால் இன்றைய காலகட்டத்திற்கு உடனடியாக தேவைப்படும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்களுடைய எண்ணிக்கை வந்து 5 முதல் 10 லட்சம் பேர் வந்து தேவைப்படுறாங்க. மாணவர்கள் இப்போ ஆரம்பிச்சாதான் அடுத்த 5 வருஷத்துல 2030 அல்லது 31க்குள்ள ஒரு சக்ஸஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக முடியும். ஸோ எப்படி வந்து ஒரு ஊரில் வந்து ஒரு 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் தேவைப்படுகிறாரோ அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேற்பட்ட இந்த வணிக நிறுவனங்களுக்கு வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அல்லது காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட்டுடைய உதவி தேவைப்படுகிறதுன்றதுனால மாணவர்கள் இந்த படிப்பை எடுத்து படிச்சாங்கன்னா அவங்களுக்கு அமோகமான வேலை வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நிறைய மாணவர்களுக்கு வந்து சிஏ படிக்கணும் இல்லைனா வந்து சிஎம்ஏ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. ஆனால் அந்த படிப்பு குறித்த ஒரு சரியான புரிதல் அவங்களுக்கு இருக்காது. அந்த படிப்பில் நான் என்ன படிக்க போகிறேன், அது மூலமாக நான் என்ன கற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள். நிச்சயமா இது ஒரு விழிப்புணர்வு தான். மாணவர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, வணிகவியல் துறை அப்படின்றதே பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தினுடைய கணக்கு வழக்குகளை முறையாக பராமரிக்கிறதுக்கும் கணக்கு வழக்குகள் பராமரிக்கப்பட்ட பிறகு அதை வந்து ஆடிட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து சரியான முறையில் பராமரிக்கப்பட்டிருக்கான்றதை வந்து வெரிஃபை பண்ணுறது, அதற்கப்புறமா அது சார்ந்த வரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தங்களை ஈடுபடுத்திக்கிறது. இது எல்லா வணிகவியல் துறை சார்ந்த மாணவர்களும் செய்கிற வேலை. இதில் வந்து நிபுணத்துவம் கொடுக்கக்கூடிய படிப்பு தான் சிஏ, சிஎம்ஏ அல்லது சிஎஸ். மொத்தம் 3 படிப்பு இருக்கு. இதில் ஏதாவது ஒரு படிப்பை எடுத்து படிக்கிற மாணவர்கள் வந்து அந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் பெற முடியும். இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். எப்படி வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எம்பிபிஎஸ்ஸோ, எப்படி வந்து மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு இன்ஜினியரிங்கோ, பிடெக் படிப்புகளோ, அதே மாதிரி தான் வணிகவியல் துறை சார்ந்தது தான் இந்த சிஏ, சிஎம்ஏ அல்லது சிஎஸ். இது என்ன மாதிரியான படிப்பு? அக்கவுண்டிங், ஆடிட்டிங், டாக்ஸ், லாஸ் மாதிரியான படிப்பு. ஸோ இதை படித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனம் முறையாக கணக்கு வழக்குகளை பராமரிக்கிறதோடு மட்டும் இல்லாமல், இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், மாடர்ன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ்னு நம்ம பிரித்து பார்க்க முடியும். இன்றைய காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் வந்து அந்த அக்கவுண்டிங் மட்டும் நிறுத்திக்காம புதுசாக ஆரம்பிக்கிற நிறுவனம் கன்சல்டேஷன், ஏற்கனவே தொடங்கப்பட்ட நிறுவனங்கள் வந்து புதிதாக கிளையை தொடங்குவதற்கோ இல்லை வந்து புதுசாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறதுக்கோ, நிதி நிறுவனங்கள்லேருந்து நிறுவனங்கள்லேருந்து கடன் பெறுவதற்கோ, இல்லை அவங்களுடைய பணத்தை வந்து வேறு நிறுவனங்களில் முதலீடு செய்வது, இல்லைனா வந்து குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவோம். முன்னாடிலாம் ஒரு நிறுவனம் வந்து பக்கத்தூரில் இன்னொரு கிளையை தொடங்குவதே ஒரு பெரிய விஷயம், பக்கத்து மாநிலம். இதை தாண்டி இப்போ வந்து வெளிநாடுகளில் தான் அவங்களுடைய கிளைகளை பரப்பணுன்றது எல்லாருடைய குறிக்கோளுமா இருக்கு. இந்த மாதிரியான பல விஷயங்களுக்கு வந்து ஆலோசனை தரப்போற படிப்பு தான் இந்த சிஏ, சிஎம்ஏ படிப்புகள். குறிப்பாக சிஏக்கள் வந்து நான் இப்போ சொன்ன இந்த எல்லா வேலையும் செய்யும்பொழுது சிஎம்ஏக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நிறுவனம் வந்து செலவுகளை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான ஆலோசனைகளை வந்து வழங்குவாங்க. ஏன்னா ஒரு பக்கம் வருமானம் வருது, அதனுடைய செலவுகள், அது சார்ந்த வரிகள், இதை வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் பார்த்துக்கும் பொழுது சிஎம்ஏக்கள் வந்து இந்த வருமானத்திற்கு ஏற்றாற் போல செலவுகளை வந்து கட்டுப்படுத்துவது எப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கன்சல்டேஷன் கொடுத்து அந்த நிறுவனத்தை லாபத்துக்கு கொண்டு போற வேலையை வந்து சிஎம்ஏக்கள் பார்ப்பாங்க. இப்போ மாணவர்கள் என்ன பண்ணலாம்னா இதுல எந்த படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கலாம். அவங்க வந்து நம்பர்ஸ்ல நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அக்கவுண்டிங் அப்படின்றதே நம்பர்ஸ்ல தான் நம்ம வந்து விளையாட போறோம். ஸோ நம்பர்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து மேக்ஸ் மாதிரியான விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும்னா சிஏ படிப்பை வந்து தேர்ந்தெடுத்து படிக்கலாம். மேக்ஸ் அப்படின்றது வந்து நம்ம ஜென்ரலா +2ல படிக்கிற மேக்ஸ் லெவலுக்குலாம் கிடையாது. அவங்களுக்கு நம்பர்ஸ், ஒரு பிசினஸ் பண்ணணும்னா கூட காசு தானே, அந்த எண்ணிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சிஏ படிப்பை எடுத்து படிக்கலாம். அண்ட் ஆலோசனை வழங்கக்கூடிய படிப்பா சிஎம்ஏ படிப்புகளை பார்க்குறோம். தியோரி சப்ஜெக்ட்ஸை வந்து நல்லா படிப்பேன், எனக்கு லா சம்மந்தப்பட்ட பேப்பர்ஸ் படிக்கும்பொழுது என்ன விருப்பமாக நான் படிப்பேன்னு நினைக்கிற மாணவர்கள் வந்து சிஎஸ் படிப்பை தேர்ந்தெடுக்கலாம். ஸோ மொத்தத்தில் இந்த 3 படிப்பையுமே வந்து தேர்ந்தெடுக்கும் பொழுது மாணவர்கள் வந்து தேவையான அளவுக்கு இதில் வந்து வேகன்சிஸ் இருக்குது, தேவையான அளவுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியுமே இருக்குது. இதில் வந்து இது சிறந்த படிப்பு, அது சிறந்த படிப்புன்னெலாம் பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாத்துக்குமே சம அளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த 3 படிப்புகளுமே வந்து சிஏ ஆகட்டும், இல்லை சிஎம்ஏ ஆகட்டும், இல்லை சிஎஸ் ஆகட்டும், 3லையுமே வந்து வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதையும் தாண்டி இது படிக்கிறதுக்கு எவ்வளோ ஆண்டுகள் ஆகும், அதை பற்றியும் சொல்லுங்கள். ஓகே, சிஏ படிப்பை பொறுத்த வரைக்கும் இது மற்ற ப்ரொஃபஷனல் கோர்சஸ் மாதிரியோ இல்லை மற்ற டிகிரி மாதிரியோ வருட கணக்கில் வந்து கணக்கிட முடியாது. சிஏவாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல் அப்படின்னு 3 ஸ்டேஜஸ் இருக்கும். +2 முடித்த ஒரு மாணவர் வந்து முதலில் நுழைய போகும் பருவம் வந்து ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு பருவம் தான். அதோட பேரே பாருங்களா, அது வந்து ஆரம்ப நிலையை தான் குறிக்குது. ஸோ அதனால் நீங்கள் +1 +2 எந்த குரூப் படிச்சிருக்கீங்கன்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது, எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்றது பிரச்சனை கிடையாது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நீங்கள் மதிப்பெண் எடுத்தே ஆக வேண்டியன்ற கட்டாயம் கிடையாது, என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கிடையாது. நீங்கள் வந்து +2 பாஸ், இதுக்கப்புறம் நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும், அதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, லட்சங்களில் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு கவனம் இருந்ததுன்னா நீங்கள் சிஏ படிப்புகளுடைய முதல் நிலையான ஃபவுண்டேஷனுக்குள்ளே வரலாம். ஃபவுண்டேஷனில் 4 பேப்பர்ஸ் இருக்கும். இந்த 4 பேப்பர்ஸுமே அக்கவுண்டிங்,
மேக்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் லா சம்மந்தப்பட்ட பேப்பர்ஸாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஒரு வருட காலம் இதுக்கு நேரத்தை செலவு பண்ணி படித்து அந்த ஃபவுண்டேஷனில் இருக்கிற ஒவ்வொரு பேப்பரில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸையுமே இன்டெப்த்தாக நீங்கள் படிக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நீங்கள் 4 மாதத்திலேயே பதிவு செய்த 4 மாதத்திலேயே இதற்கான தேர்வுகளை எதிர்கொள்ள முடியும். இருந்தாலும் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குற அட்வைஸ், ஏன்னா இந்த கடந்த 20 வருடங்களாகவே இந்த படிப்புகளுக்காக மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக கோச்சிங் கொடுத்துருக்கிற இன்ஸ்டியூட் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நாங்கள் சொல்கிறது என்னென்னா 4 மாதம்ன்றது போதாது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா மாணவர்கள் 4 மாதத்திலே இந்த தேர்வுகளை எழுத முயற்சி செய்யும் பொழுது தோல்வி அடைகிறாங்க. ஸோ அப்போ வந்து +2 வரைக்குமே தோல்வியை சந்திக்காத ஒரு மாணவர் 10th +2 ஸ்கூல் டாப்பராக வந்தவர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 4 மாதம் குறைவான காலகட்டத்தில் இதற்கான பயிற்சி எடுத்து தேர்வுகளை எதிர்கொண்டு தோல்வியை சந்திக்கும் பொழுது எனக்கு இந்த படிப்பு வந்து உகந்த படிப்பு இல்லை அப்படின்னு ஒதுக்கி வச்சிடுறாங்க. ஸோ இந்த நிலையை மாற்றி ஒரு வருட காலம் இதற்கான பயிற்சி எடுத்துக்கணும். இப்போ மார்ச் மாதத்துங்களில் தேர்வு முடித்த மாணவர் ஜூனில் வந்து கல்லூரியில் சேர்றாங்கன்னா அவங்கள நாங்கள் வந்து நெக்ஸ்ட் இயர் 2027 மேலே அவங்க எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்ணுவோம். கண்டினியூஸாக கோச்சிங் கொடுப்போம். கோச்சிங் முடித்த பிறகு கண்டினியூஸாக மார்க் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல பயிற்சி நிறுவனத்தில் இதற்கான பயிற்சி எடுத்துக்கணும். முழு நேரமாக இந்த படிப்புகளுக்காக மட்டுமே நேரம் செலுத்தணும். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இதனுடைய மாதிரி தேர்வுகளை எழுதி எழுதி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் சரியான முறையில் நீங்கள் வந்து அந்த ஃபவுண்டேஷன் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதே மாதிரியான ஒரு பேட்டர்னில் ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு 2ஆம் வருடம் வந்து நீங்கள் இன்டர்மீடியேட் படிக்கணும். இன்டர்மீடியேட் பொறுத்த வரைக்கும் 6 பேப்பர்ஸ் இருக்கும். இதுக்கு நீங்கள் வந்து 1 வருடம் முதல் 1.5 வருடம் வரைக்கும் இதுக்கு நேரத்தை வந்து செலவு பண்ணலாம். நிறைய மாணவர்கள் நினைக்கிறது என்னன்னா அடுத்தடுத்து அவங்க பதிவு செய்து உடனடியாக வரும் தேர்வை வந்து எழுதணும். ஏன்னா கல்லூரி படிப்பு அப்படிதான் இருக்கு. ஜூன் மாசத்துல ஜாயின் பண்ணாங்கன்னா நவம்பர் மாசத்துல ஃபர்ஸ்ட் செமஸ்டர், ஏப்ரல் மாசம் அடுத்த செமஸ்டர் அப்படின்ற மாதிரி செமஸ்டர்ஸ் வந்துட்டே இருக்கும். அந்த காலகட்டத்தில் அவங்க தேர்வுகளை எழுதிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த சிஏ படிப்புகள் வந்து நிபுணத்துவம் கொடுக்கக்கூடிய படிப்பு. தேர்வுக்காக மட்டுமே தன்னை தயார்படுத்திட்டு போய் அவங்க எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணவே முடியாத ஒரு படிப்பு. ஆழ்ந்து படிக்க வேண்டிய ஒரு படிப்பு, சேலஞ்சிங்கான ஒரு சிலபஸ் அப்படின்றதுனால தேவையான அளவு முறையான பயிற்சி எடுத்துக்கிட்டு மாதிரி தேர்வுகளை எழுதி இந்த தேர்வுகளை வந்து எதிர்கொள்ளணும். 2வது வருடம் அப்படின்றத விட ஒரு 1.5 வருட காலம் செலவு செய்து இந்த படிப்புகளை இன்டர்மீடியேட் முடிச்சுட்டு அடுத்து ஒரு 2 ஆண்டு காலம் அவங்க வந்து கட்டாய பயிற்சி எடுக்கணும். ஸோ இது கட்டாய பயிற்சி அப்படின்றது ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் அப்படின்வாங்க. அது வந்து ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவங்க என்னென்ன வேலைகளை செய்கிறாங்களோ அவங்களுடைய அசிஸ்டண்ட்டாக இருந்து அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டேக்ஸ் ஃபைலிங், புதுசாக தொடங்க போகிற நிறுவனத்திற்கான அந்த ஃபார்மேஷன் மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் சொல்லி தர்றது, எக்ஸ்பான்ஷன் போகிறவங்களுக்கு, லோன் ஃபெசிலிட்டிக்கு போகிறவங்களுக்கு தேவையான ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெடி பண்ணுறது, இல்லை இந்த நிறுவனங்கள் வந்து வெளிநாடுகளை கிளைகளை தொடங்கணும்னா அதற்கு முறையாக அரசாங்கம் சொல்கின்ற வழிமுறைகள் என்ன, அதற்காக அவங்க செய்ய வேண்டிய வேலைகள் என்னென்னன்றதெல்லாம் அந்த ஆடிட்டர் பண்ணும்பொழுது அவருடைய அசிஸ்டண்ட்டாக இருந்து இவர்கள் வந்து ப்ராக்டிக்கலாக அந்த ட்ரைனிங்கை வந்து எடுத்துக்கணும். அந்த 2 ஆண்டு கால பயிற்சிக்கு பிறகு ஃபைனல்ஸ் அப்படின்ற ஒரு 6 பேப்பருக்கான எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். மொத்தத்தில் இந்த படிப்பு வந்து தியோரிட்டிக்கலாக மட்டும் படிக்காமல் படிக்கும் பொழுதே அவங்க முடித்த பிறகு என்னென்ன வேலைகளை செய்வாங்களோ அந்த வேலைகளை முறையாக பயிற்சி எடுத்துக்கிட்ட பிறகு மாணவர்கள் வந்து இந்த சிஏன்ற படிப்பை முடிக்கலாம். குறைந்தபட்சம் +2 முடித்த ஒரு மாணவராக இருந்தால் 4.5 ஆண்டுகளிலிருந்து 5 ஆண்டுகளுக்குள்ள இந்த சிஏ படிப்பை முடிக்க முடியும். திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து நீங்கள் ஆண்டு கணக்கில் கணக்கிடாமல் அந்தந்த நிலைகளுக்கு தேவையான நேரத்தை ஒதுக்கி முறையான பயிற்சி எடுத்து மார்க் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் அப்பியர் ஆகும்பொழுது உங்களுக்கு அந்த எக்ஸாம்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து +2 முடிச்சிருக்கீங்கன்னா ஒரு 5 வருடத்துக்குள்ளே சக்ஸஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகலாம். ஒருவேளை ஏதாவது ஒரு காரணத்தினால உங்களால் வந்து ஒரு எக்ஸாம்ஸ் எழுதும்பொழுது ஒரு அட்டம்ப்டில் கிளியர் பண்ண முடியலன்னா தேவையான அளவு காலத்தை செலுத்தி அடுத்து ஒரு 6 மாதம் கழித்து இதற்கான தேர்வுகள் நடத்தும் பொழுது அதை நீங்கள் எதிர்கொள்ளலாம். வருடத்தில் வந்து 3 முறை இந்த தேர்வுகள் நடத்தப்படுது. ஜனவரி, மே மற்றும் செப்டம்பர் மாதங்களில் தேர்வுக்கான காலத்தை மட்டுமே கணக்கில் வச்சுக்காம உங்களுடைய பயிற்சியை வந்து நீங்கள் கணக்கில் வச்சு இந்த படிப்புகளை எதிர்கொள்ளணும். அதே மாதிரி பார்க்கும்போது இப்போ வந்து 12ஆம் வகுப்பு முடித்த நேயர் இணைப்பில் இருக்காங்க, நம்ம பேசிடலாம். மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க. சுரேஷ். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திண்டுக்கல். உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஐயா இணைப்புல தான் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ சார். வணக்கம், கேளுங்க, உங்களோட சந்தேகம் என்ன? சந்தேகம், காலேஜ் 12வது முடிச்சுக்கிறாங்க, பக்கத்துல கிரண்டோட பையங்க. கிரண்டோட காலேஜுங்களா? ஆமாங்க. சரிங்க, எப்ப வரலாங்க? இது யாருக்காக இந்த சந்தேகம் உங்களுக்கு? உங்க வீட்டுல யாராவது 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்களா? பக்கத்துல கிரண்டுங்க, செஞ்சு பையன். ஹலோ
தெரிஞ்ச பையனுக்கு ஓகே, கேக்குறேன். தெரிஞ்சவருக்காக கேக்குறீங்களா? ஓகே, அவர் 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு அப்படிங்க இன்னும் ரிசல்ட் வரலீங்க. முடிச்சிருக்காரு, ரிசல்ட் இன்னும் வரல. ஆமாங்க, இப்ப +2 எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருக்கு, இன்னும் ரிசல்ட்ஸ் வரல யாருக்குமே. ரிசல்ட்ஸ் வந்த பிறகு அவங்க சிஏ படிக்கணும்ன்ற ஆர்வம் இருந்ததுன்னா இங்க திரையில வந்து எங்களுடைய கல்லூரியோட எண்கள் கொடுத்திருக்கோம், பெருந்துறையில் அமைஞ்சிருக்கு. ஸோ சிஏ சிஎம்ஏ படிப்புகளுக்காக ஒரு முழு நேர பயிற்சி நிறுவனம். நீங்க வந்து அவங்களோட பேரண்ட்ஸோட அந்த ஸ்டூடெண்ட்டையும் வர சொல்லுங்க. நேர்ல வந்து அவருக்கான படிப்பு என்ன, அவருக்கு இதுல என்ன எந்த அளவுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து இந்த கல்லூரியில சேர்ந்து இந்த படிப்புகளுக்கான பயிற்சி எப்படி எடுக்கிறதுன்றத பத்தின விஷயங்களை நம்ம அவருக்கு தெரிவிக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்க்க சொல்லுங்க. அவருக்கு சிஏ சிஎம்ஏ படிப்புகள்ல இன்னும் சந்தேகங்கள் இருந்தாலும் திரையில கொடுத்திருக்க எங்களுடைய கல்லூரி எண்களுக்கு தொடர்பு கொண்டு அவர் நிகழ்ச்சியில கேட்க முடியாத கேள்விகளை கூட அவர் நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அழைத்தமைக்கு நன்றி ஐயா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க, இவங்களுக்கு வந்து ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேயர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதையும் தாண்டி நிறைய மாணவர்கள் வந்து மார்க் வாங்கிடுவாங்க. இவ்வளோ மார்க் இருந்தால் தான் வந்து நம்ம சிஏ படிக்க முடியும்னு ஏதாச்சும் இருக்குங்களா, இல்லை எந்த மார்க் எடுத்தாலுமே? இல்ல. அதாவது சிஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் இதனுடைய சிறப்பம்சம்ல முதல் அம்சமே என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா மாணவர்களுக்குமான படிப்பா இதை கொண்டு வந்திருக்காங்க. +2 பாஸ் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷன், அடுத்து சிஏ படிக்கணுன்ற ஒரு ஆர்வம், அவங்களால படிக்க முடியும்ன்றதை அவங்களாலே ஜட்ஜ் பண்ண முடியும். ஏன்னா நான் திரும்பவும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து நான் தேர்வு அப்படின்றத மனசுல வச்சுக்கிட்டு இந்த படிப்பு வந்து நான் எதிர்கொள்ள முடியாது. ஆழ்ந்து படிக்க வேண்டிய படிப்பு. அடுத்த 5 வருட காலம் மற்ற எந்த வேலைகளையும் அவங்களோட கவனம் இல்லாமல் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 மணி நேரம் இந்த படிப்புக்காக செலவு பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த மாணவர்கள் எல்லாருமே சிஏ படிப்புகளை வந்து எடுத்து படிக்க முடியும். நேர் ஒருத்தங்க இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. சுகந்தி. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நாங்க தஞ்சாவூர்ல இருந்து பேசுறோம். அம்மா உங்களுடைய சந்தேகத்தை தொடர்ந்து கேளுங்கம்மா. ஓகே. ஹலோ அம்மா, தொலைக்காட்சியோட ஒலி அளவை முற்றிலுமா குறைச்சிடுங்க. குறைச்சிட்டேம்மா. இணைப்புல தான் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்கம்மா. பாப்பா 12வது முடிச்சிருக்கா, இன்னும் ரிசல்ட் வரல. சிஏ பண்ணலாமா அப்படிங்கறதுக்காக தான் கேள்வி கேட்கிறோம். எல்லாரும் கஷ்டங்கிறாங்க, நாங்க தஞ்சாவூர்ல இருக்கோம். ஓகே. ஆனா பாப்பா 500க்கு மேல மார்க் எடுக்கிறா, எங்களுக்கு இதுல வரலாமாங்கிற ஒரு இது இருக்கு. அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இருந்தாலும் ஒரு பேப்பர் போனா எல்லாம் எழுதணும் அப்படின்னு பயமுறுத்துறாங்க நிறைய பேரு, அதான் கேக்குறோம். ஓகே. அம்மா +2ல என்ன குரூப் எடுத்து படிச்சிருக்காங்க? வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார். ஓகே. அவங்க வந்து +2ல அந்த குரூப் எடுத்து படிக்கும்போது அவங்களுடைய ஆர்வம் என்னவா இருந்தது, அடுத்து என்ன படிக்க போறோம்னு ஏதாவது ஏற்கனவே தீர்மானிச்சிருக்காங்களா? அப்ப வந்து இவ வந்து சும்மா டிகிரி போடலான்னு இருந்தா, அப்புறம் வந்து எல்லாரும் சொன்னாங்க சிஏ படிங்க அது நல்லா இருக்கும் அப்படின்னாங்க, எல்லாரும் படிச்சுக்கலாம் அப்படின்னு. சரி அது பண்ணலாம்னா எல்லாரும் கஷ்டங்கிறாங்க ஒரு பேரு, எனக்கு அதான் எதுவும் புரியல. ஓகே. நிகழ்ச்சி நீங்க தொடர்ந்து பாருங்க. நீங்க வந்து நிறைய விஷயங்கள் நிறைய பேரண்ட்ஸ்க்கு மைண்ட்ல இருக்கிற அதே விஷயம் தான் உங்க மைண்ட்லயும் இருக்கு. சிஏ சிஎம்ஏ சிஎஸ் மாதிரியான தொழிற்படிப்புகள், தொழில்முறை படிப்புகள் பாத்தீங்கன்னா இதை நம்ம ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு சொல்லுவோம், சாதாரண பட்ட படிப்பு கிடையாது. எப்படி வந்து மருத்துவமோ எப்படி வந்து இன்ஜினியரிங் படிப்புகளோ அதே மாதிரி தான் சிஏ சிஎம்ஏ சிஎஸ் படிப்புகள். ஸோ இப்போ வந்து மருத்துவக் கல்லூரியில் சேர்ற மாணவர் வந்து இது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு யாரும் தயங்கி அந்த படிப்பை எடுத்து படிக்காம இருக்கிறது இல்லை. ஏன்னா அதை படிச்சு முடிச்ச பிறகு அவங்களுக்கு கிடைக்க போற ஒரு சமூக அந்தஸ்தோ அவங்களுக்கான வருமான வாய்ப்போ, ஏன்னா லைஃப் டைம் அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துகிட்டே இருக்கும். ரிட்டையர்மெண்ட் கூட கிடையாது மருத்துவர்களுக்கு இல்லையா? அதே மாதிரியான ஒரு படிப்பு தான் சிஏ சிஎம்ஏ சிஎஸ் படிப்புகள். இதுல ஏதாவது ஒரு படிப்பை எடுத்து படிச்சாலும் அவங்களுக்கு வந்து அந்த சிலபஸ் வந்து சேலஞ்சிங்கான சிலபஸை தவிர அவங்க வந்து கஷ்டப்பட்டு படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இதுக்கு முன்னாடி தான் இதற்கான ஒரு பதில சொல்லியிருந்தேன். அவங்க வந்து சிஏ ஆகணுன்ற ஒரு விருப்பம் அவங்களால அடுத்த 5 ஆண்டு காலம் அவங்களுக்கு இந்த படிப்புக்காக அவங்களால நேரம் செலுத்த முடியும், வேற எந்த விஷயத்திலையும் அவங்க வந்து டைவர்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்க முடியும்னா இந்த படிப்பு அவர்களுக்கான படிப்பு. நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, சிஏனா என்னன்னு தெரியாதவங்களே உங்ககிட்ட வந்து அது கஷ்டமான படிப்பு அதை ஏன் படிக்கிறீங்க அப்படின்னு அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அங்கிருந்து விலகிருங்க. இந்த படிப்பு பற்றிய முழுமையான விஷயங்கள் தெரிஞ்ச ஏற்கனவே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆடிட்டர் கிட்ட போய் கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படிப்புகளுக்கான பயிற்சி வர நிறுவனங்கள் கிட்ட போய் கேளுங்க. இது கடினமான படிப்பு அல்ல, முறையாக படிக்க வேண்டிய படிப்பு. நான் ஏற்கனவே ஆரம்பத்துல சொன்ன விஷயத்தை திரும்பவும் சொல்றேன். இந்த படிப்பு வந்து நிறைய மாணவர்கள் வந்து 4 மாதத்துல ஃபவுண்டேஷன் படிக்க முடியும்னு நினைச்சு உடனடியா அந்த தேர்வுகளை எதிர்கொள்ளும் பொழுது தோல்வி அடைகிறாங்க. சோ அவங்க செய்ய வேண்டியது என்னன்னா 1 வருட காலம் ஃபவுண்டேஷன் படிக்கணும். அதே மாதிரி இன்டர்மீடியேட்டும் என்ன பண்றாங்கன்னா 9 months மினிமம் படிக்கணும்னு இந்த இன்ஸ்டிடியூட் சொல்லியிருக்காங்க. 9 months மட்டும் படிச்சா போதும்னு சொல்லல,
மினிமம் நீங்க 9 months கழிச்சு தான் இந்த தேர்வுகளை எதிர்கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காங்க. மேக்சிமம் அப்படின்றது நீங்க எந்த மாதிரியான முறையான பயிற்சி எடுத்திருக்கிறீங்க, அந்த தேர்வுகளுக்கு நீங்க தயாராயிட்டீங்களா அப்படின்றத பொறுத்து தான் நீங்க வந்து அந்த தேர்வுகளை வந்து எதிர்கொள்ளணும். அதை தவறான முறையில் 9 monthsலயே இந்த எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிச்சயமா தோல்வியை சந்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம செல்ஃப் ஸ்டடி படிச்சு நான் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. எனக்கு யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு, ஆன்லைன்ல வந்து நிறைய வீடியோஸ் அவைலபிளா இருக்கும்போது அதை படிச்சாவே போதும் நினைச்சுக்கிறாங்க. அதுவுமே ஒரு தவறான அப்ரோச் தான். இந்த மாதிரியான தவறான முறைகள்ல இந்த படிப்பை எதிர்கொள்ற மாணவர்கள் வந்து நிச்சயமா தோல்வியை தான் சந்திப்பாங்க. அவங்க வந்து தோல்வியை சந்திச்ச காரணத்தினால உங்களுக்கும் அது தோல்வியை கொடுக்கும்னு நினைச்சு அச்சத்தோட இந்த படிப்பை எதிர்கொள்ளாதீங்க. இதை முடிச்சிங்கன்னா மாத சம்பளம் லட்சங்கள்ல பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆண் பிள்ளை பெண் பிள்ளைன்ற பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்குமே வந்து எல்லா துறைகளிலுமே வேலை வாய்ப்பு வழங்குற படிப்பு தான் இந்த படிப்பு. நான் திரும்பவும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். எப்படி ஒரு மருத்துவரோட தேவை கட்டாயமோ அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு தொழில் நிறுவனங்களுக்கும் ஒவ்வொரு ட்ரேடிங் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷனுக்குமே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் உடைய உதவி வந்து தேவை. வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதை கவனத்துல வச்சுக்கிட்டு இந்த படிப்புகளுக்குள்ள வாங்க. அழைத்தமைக்கு நன்றிமா. நேர் ஒருத்தங்க இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் அம்மா, உங்க பேர் சொல்லுங்க. அமுதா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஊட்டில இருந்து பேசுறோம். அம்மா, உங்களுடைய சந்தேகத்தை தொடர்ந்து கேளுங்கம்மா. இல்லம்மா, எனக்கு இப்போ சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிக்கணும்னு ஆசை. ஓகே. ஆனா இப்போ அதுக்கு வந்து பிகாம் சிஏ எடுக்கலாமா இல்ல பிகாம் இன்டர்நேஷனல் அக்கௌண்டிங் ஃபைனான்ஸ் எடுக்கலாமா? ஓகே, இது ஒரு அடுத்த ஒரு எல்லாருடைய மனதிலே இருக்கிற ஒரு கேள்வி. சிஏ படிப்பை பொறுத்த வரைக்கும் +2 முடிச்ச ஒரு மாணவர் வந்து உடனடியாக சேர்ந்து படிக்கலாம். ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், அதுக்கப்புறம் 2 வருஷ கால பிராக்டிக்கல் ட்ரைனிங் அண்ட் தென் ஃபைனல்ஸ் அப்படின்ற ஸ்டேஜ்ல இந்த கோர்சஸ் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். நீங்க டிகிரி படிச்சுட்டு தான் சிஏ படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதுலயும் குறிப்பா வந்து நீங்க டிகிரியை முடிச்சுட்டு 3 வருஷத்துக்கு அப்புறம் சிஏக்குள்ள வரீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 வருட காலம் வீணாகுதுன்றது தான் எங்களுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்க பாக்குறோம். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ்ல பாத்தீங்கன்னா 20 வருடங்களுக்கு மேலாக இந்த படிப்புகளுக்கு வந்து நாங்க பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறதுனால இங்க வரும் மாணவர்கள் பலதரப்பட்ட மாணவர்கள் வராங்க. ஒன்னு +2 முடிச்ச மாணவர் வருவாங்க, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பிகாம் மாதிரியான பட்ட படிப்புகளை முடிச்ச மாணவர்கள் வருவாங்க. நிறைய பேர் சயின்ஸ் குரூப் +2ல படிச்சவங்க வருவாங்க, பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சவங்க, பிஇ மாதிரியான பட்ட படிப்புகள் முடிச்சவங்க கூட நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் இதற்கான பயிற்சிகள் எடுக்க வராங்க. எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல +2 முடிச்ச உடனே இந்த படிப்புகளுக்குள்ள வர மாணவர்கள் வந்து எளிதில் இந்த தேர்வுகளை வந்து எதிர்கொள்றாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து ஏற்கனவே 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வந்து அந்த அரசு தேர்வுகளை வந்து எதிர்கொண்ட மாணவர்கள் அந்த போர்டு எக்ஸாம்ஸ்க்குனே ஒரு பேட்டர்ன் இருக்கும், படிக்கிற பேட்டர்ன். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 மணி நேரம், 6 மணி நேரம் ஸ்கூல்னா 4 மணி நேரம் வீட்லயோ இல்ல டியூஷன்லயோ போய் படிப்பாங்க. அவங்களுக்குன்னு தேவையில்லாத பொழுதுபோக்குகள் இருக்காது. எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு படிப்புல மட்டுமே கவனம் செலுத்துவாங்க. இதே பேட்டர்ன் +2 முடிச்ச பிறகு சிஏல நீங்க கண்டினியூ பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் வந்து படிக்கிற நேரத்தை பொறுத்து ஈஸியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. +2 முடிச்சுட்டு திரும்ப நீங்க டிகிரிக்குள்ள போகும்பொழுது டிகிரி படிப்பு வந்து அவங்க சாதாரணமா அந்த எக்ஸாம்ஸை வந்து ஃபேஸ் பண்றதுனால அதே மாதிரியே திரும்பவும் சிஏ படிப்புகளை எதிர்கொண்டாங்கன்னா அவங்களுக்கு கடினமாகுது. நீங்க பிகாம் தான் படிச்சுட்டு சிஏ வரணுன்ற அவசியம் கிடையாது. +2 முடிச்ச உடனே இந்த படிப்புகளுக்குள்ள வரும்பொழுது நேரம் வந்து மிச்சமாகுது. அதுலயும் குறிப்பா நீங்க இன்னொரு கேள்வி கேக்குறீங்க, பிகாம்ல எந்த டிவிஷன் படிக்கணும்னு கேக்குறீங்க. சிஏ பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த படிப்பு படிச்சுட்டு வந்தாலும் உங்களுக்கு சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க எம்பிபிஎஸ் எடுத்துட்டீங்கன்னா +1 +2ல நீங்க பயாலஜி படிச்சிருக்கணும். இன்ஜினியரிங் எடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து +1 +2ல மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். ஆனா சிஏ பொறுத்த வரைக்கும் +1 +2ல நீங்க எந்த குரூப் வேணா எடுத்து படிக்கலாம். அதே மாதிரி அதற்கு அடுத்து படிக்க போற நீங்க டிகிரியில வந்து பிகாம்ல உட்பிரிவுகள் பத்தி யோசிக்காம பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாதிரியான படிப்புகள் படிச்சிருந்தாலும் சிஏ படிப்புகளுக்குள்ள வர முடியும். அதனால நீங்க 3 வருட காலத்தை வீணாக்க கூடாதுன்னா +2க்கு அப்புறம் சிஏ படிப்புகளுக்குள்ள நேரடியா வந்துருங்க. அழைத்தமைக்கு நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து வருவது என்எம்சியின் ஒரு படக்காட்சி. இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளுக்கு தமிழகத்திலேயே முதலில் தொடங்கப்பட்ட முழுநேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. தகுதி மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் மூலம் 6 மணி நேர விரிவான நேரடி பயிற்சி வகுப்புகள். I am Harish Raj from திருவாரூர். நான் சிஏ ஃபவுண்டேஷன் படிக்கிறேன், பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட். நிறைய அகாடமிக்ஸ் ரிசர்ச் பண்ணேன். அதில் பெஸ்ட்டாக இதான் இருந்துச்சு என்எம்சி காலேஜ். நேரில் வந்து பார்த்தோன்னே நல்லா இருந்துச்சு.
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. டீச்சிங்கும் சூப்பராக இருக்குது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. ஃபுட்டும் நல்லா இருக்குது. மெயினாக ஸ்டாஃப்ஸ்லாம் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஸோ ஈஸியாக தான் இருக்கும். மெயினாக எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது இங்கே. லைக் மொபைல் ஃபோன் எதுவுமே இருக்காது. நம்ம டெய்லியும் கண்டினியூஸாக கன்சிஸ்டன்ஸியாக படிச்சுட்டே இருக்கலாம். இங்கே வந்து நம்ம படிக்கலனா கூட நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ ஈஸியாக தான் இருக்கும். பாதுகாப்பான சூழலில் மாணவ மாணவிகளுக்கான விடுதி வசதிகள், விடுதியிலும் 4 மணி நேரம் ஆசிரியர்களின் மேற்பார்வையில் படிக்கும் வசதிகள், மாணவர்கள் படிப்பதற்காக மட்டுமே திட்டமிடப்பட்ட சூழல். நந்திதா ஸ்ரீ, நான் திருப்பூர்லேருந்து வரேன். எங்கள் அக்கா மூலமாக தான் எனக்கு என்எம்சி பற்றியே தெரியும். சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் இங்கே தான் போட்டிருந்தேன். சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிட்டேன். சிஎம்ஏ இன்டரும் திருப்பி இங்கே தான் போட்டிருக்கேன். கிளாஸஸ்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. டெய்லியும் 6 hours வந்துட்டு கிளாஸ் நடத்துவாங்க. ஈவினிங் ஸ்டடி, மார்னிங் ஸ்டடி 2 ஸ்டடீஸுமே இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகுவாங்க. எந்த ஒரு டவுட்னாலும் எவ்வளோ டைம்னாலும் திருப்பி சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட்டு மந்த்லி டெஸ்ட்டும் நடக்கும். டெஸ்ட்டு முடிஞ்சோடனே ரிப்போர்ட் கார்ட்ஸ்லாம் பேரண்ட்ஸ்க்கு அனுப்பி விட்டுருவாங்க. சிஎம்ஏ படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலேஜ் ஃபுல் டைம் ஆர்டிங் காலேஜாக இருக்கும். நல்லா ஒரு ஹோப் கொடுப்பாங்க படிக்கிறதுக்கு. தேங்க்யூ. கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி தொடர்கின்றது. ஒருத்தங்க இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். ஐயா, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஐயா, உங்க பேர் சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஐயா, உங்களுடைய சந்தேகத்தை தொடர்ந்து கேளுங்க. பேசலாம். வணக்கம் ஐயா, கேளுங்க. வணக்கம். இது +2 தம்பி. ஓகே. +2 பரிசு எடுத்திருக்காப்புல, ரிசல்ட் வரணும். சரிங்க. அது வந்து இப்ப நீங்க உங்க விளம்பரத்தை பார்த்தேன், தம்பி தாங்க. அந்த சிஏ படிப்புங்கிறது வந்து டிகிரி வருமா? யார் மட்டும் கொஞ்சம் சிஏ படிப்பு அது வந்து பிகாம் பிஏ படிக்காம இதுல நேரடியா படிக்கலாம்னு சொன்னீங்க. ஆமாங்க. அந்த மாதிரி பண்ற போது எத்தனை வருஷம்? 5 வருஷம் சொல்லிருக்கீங்க. ஆமா, 5 வருஷம் கண்டினியூவா படிக்கணும், அப்படித்தானே? ஆமா, 5 வருஷம் வந்து தொடர்ந்து படிக்கணும். இந்த படிப்புகளுக்கு வந்து ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல்னு 3 ஸ்டேஜ் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜும் முடிச்ச பிறகுதான் அடுத்த ஸ்டேஜ்க்கு போக முடியும். படிக்கும் போதே 2 வருஷம் வந்து ஆடிட்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவர் வந்து ஒரு பிராக்டிக்கல் ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த பிராக்டிக்கல் ட்ரைனிங் எடுக்கும்போது 2 வருஷமே அவருக்கு வந்து மந்த்லி ஸ்டைஃபண்ட்ஸ்மே கொடுப்பாங்க. அவங்க செய்ய வேண்டியது என்னன்னா, தொடர்ந்து இந்த படிப்புகளுக்கு மட்டுமே நேரத்தை செலவு பண்ணி படிக்கணும். சரியா சொல்லணும்னா, நம்ம மற்றவங்களை பார்த்து பேசும்போது நீ என்ன ஐஏஎஸ்க்கு தயாராயிட்டு இருக்கியா, இவ்வளவு நேரம் படிக்கிறியான்னு நம்ம கேள்வியா கேட்போம். அந்த கேள்விக்கெல்லாம் இடம் இல்லாம சிஏ படிப்புன்றது ஐஏஎஸ் மாதிரியான இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு எவ்வளவு நேரத்தை செலவு பண்றாங்களோ அதே அளவு நேரத்தை ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் படிப்புகளுக்காக மட்டும் செலவு பண்ணணும். நல்ல ஒரு நிறுவனத்துல இதற்கான பயிற்சிகளை எடுத்துக்கணும். செல்ஃப் ஸ்டடி படிக்க கூடாது. இந்த தேர்வுகளுக்கு தயாராகுதுன்றது ரொம்ப கடினமான ஒரு வேலை தான். அதனால அதுக்கு நேரத்தை நிறைய செலவு பண்ணி மாதிரி தேர்வுகளை எழுதி பார்த்து அதுக்கப்புறமா அவங்களோட பொது தேர்வு வந்து அவங்க எதிர்கொள்ளணும். 5 வருட காலத்துல அவங்க வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக முடியும். எடுத்து படிக்க சொல்லுங்க. நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. மாத சம்பளம் லட்சங்கள்ல பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஈவன் வந்து நீங்க அது டிகிரி இல்ல அப்படின்ற ஒரு கேள்விக்கு இடம் கிடையாது. இது வந்து முதுகலை பட்ட படிப்புக்கு இணையான ஒரு படிப்பு. ஏன்னா சிஏ படிச்சவங்க பாத்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுத முடியும். பல நேரங்கள்ல அரசு வேலைகள்ல பாத்தீங்கன்னா சிஏ முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்மே தேவை கிடையாது. நேர்முக தேர்வு மட்டுமே நடத்தி அவங்களை வந்து ஆட்களை தேர்வு செய்வாங்க. அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இருக்கு. அதையும் தாண்டி சிஏ படிப்பு முடிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான யூபிஎஸ்சி தேர்வுகள்ல இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் அப்படின்ற ஒரு படிப்பு தான் வரி சட்டங்கள், அதாவது ஜிஎஸ்டி, இன்கம் டாக்ஸ், கஸ்டம்ஸ் மாதிரியான அரசாங்கத்தினுடைய வரித்துறைகள் இருக்கு இல்லையா, அங்க எல்லாமே உயர் பதவிகளுக்கான வாய்ப்பு வந்து ஐஆர்எஸ் முடிச்சவங்களுக்கு தான் கிடைக்கும். அந்த படிப்புக்குமே ஒரு தகுதியான படிப்பு தான் இந்த சிஏ படிப்பு. எடுத்து படிக்க சொல்லுங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. அழைத்தமைக்கு நன்றி ஐயா. ஒருத்தங்க இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் ஒன்றும் நான் திருவண்ணாமலை பேசுறேன் சார். என் பேர் ராஜேஷ். ஓகே சார். இப்போ வந்து டாக்டர் எழுதிட்டாங்க சார். இப்போ அந்த சிஎல்ல ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயினா மறுபடியும் எல்லா சப்ஜெக்டும் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல எழுதணும், பாஸ் பண்ணதும் சேர்த்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அது உண்மைங்க சார்? இல்ல, அது வந்து முற்றிலும் தவறான ஒரு செய்தி தான். அதை நான் எப்படி சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னா, இப்ப டிகிரி எடுத்துக்கிட்டீங்கனாலும் 3 வருட கால டிகிரி படிப்புல 6 செமஸ்டர் இருக்குங்க. ஒவ்வொரு செமஸ்டர்லயுமே ஏதாவது ஒரு ஃபெயிலியர் இருக்காங்கன்னா, ஒரு பேப்பர்ல ஃபெயில் ஆகுறாங்கன்னா அடுத்தடுத்த செமஸ்டர் எழுதும்போது அது சேர்த்து எழுதுவாங்க. ஆனா இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு சிஏ படிப்புல கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன், அதுல 4 பேப்பர் இருக்கும்.
4 பேப்பருக்குமே நீங்க எக்ஸாம்ஸ் எழுதணும், கிளியர் பண்ணணும். இது வந்து கட்டாயம். அதுல நான் ஒன்னொன்னா எழுதுற அந்த மாதிரிலாம் கிடையாது. 4 பேப்பருக்குமே ஒரே பருவத்துல தேர்வு எழுதணும். எழுதுனதுல பாஸ் ஆயிட்டீங்கன்னா நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். அடுத்த ஸ்டேஜ் அப்படின்றது இன்டர்மீடியட். நீங்க வந்து ஃபவுண்டேஷன் முடிக்காம நான் அதுல 2 பேப்பர் முடிச்சிட்டேன், மற்ற 2 பேப்பர் இன்டர்மீடியட்டோட சேர்த்து எழுதுறேன், அந்த மாதிரிலாம் கூட உங்களுக்கு வாய்ப்புகளே கிடையாது. அதனால எந்த காலகட்டத்திலையும் சிஏ படிப்புன்றது நீங்க 20 பேப்பர் 16 பேப்பர் சேர்த்து எழுதுறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. இது ஒரு வாய்ப்பாவே நான் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடையாது. ஃபவுண்டேஷன்ல 4 பேப்பர், அதை முடிச்ச பிறகுதான் நீங்க இன்டர்மீடியட்குள்ள வருவீங்க. இன்டர்மீடியட்ல பாத்தீங்கன்னா 6 பேப்பர் இருக்கும். அதை நீங்க என்ன பண்ண போறீங்க, குரூப் 1 அப்படின்னு ஒரு 3 பேப்பர், குரூப் 2 ஒரு 3 பேப்பர்னு பிரிச்சிடணும். ஃபர்ஸ்ட் குரூப் 1ல இருக்க 3 பேப்பருக்கும் சேர்த்து நீங்க எக்ஸாம்ஸ் எழுதணும். 3 பேப்பருக்கும் சேர்த்து தான் எக்ஸாம்ஸ் எழுதணும். ஸோ பள்ளி படிப்புலயே நம்ம வந்து 10ஆம் வகுப்புல 5 பேப்பர் படிக்கிறோம், +2ல வந்து 6 பேப்பர் படிக்கிறோம். அப்படிப்பட்ட நமக்கு வந்து மேற்படிப்புகள்ல வந்து 3 பேப்பர் எழுதுறதுன்றது ஒரு கஷ்டமான விஷயமாவே இருக்காது. 3 பேப்பர்ல ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேப்பர்ல above 60 எடுத்துட்டு ஒரு பேப்பர்ல மட்டும் நீங்க ஃபெயில் ஆகுறீங்கன்னா அடுத்த பருவத்துல அந்த ஒரு பேப்பரை மட்டும் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அதாவது நீங்க எல்லா பேப்பர்லயும் 40 தான் எடுத்திருக்கீங்கன்னா ஒரு பேப்பர்ல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா திரும்பவும் எல்லா பேப்பரும் எழுதி தான் ஆகணும். அதே வந்து நீங்க ஒரு 60 மதிப்பெண்களுக்கு மேல எடுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த பாஸ் ஆன பேப்பர்ஸ்க்குலாம் எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஃபெயில் ஆன ஒரு பேப்பருக்கு மட்டும் எக்ஸாம் எழுத சொல்லுவாங்க. அதனால ஒவ்வொரு நிலையும் முடிச்சுட்டு தான் அடுத்த நிலைக்கு நீங்க போறீங்க. எந்த காலகட்டத்திலையும் எல்லா பேப்பரையும் சேர்த்து எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கான வாய்ப்பே உங்களுக்கு கிடையாதுன்றதுனால அது ஒரு சுமையாவும் உங்களுக்கு இருக்காது. இதுல நீங்க இன்னொரு விஷயம் குறிப்பா மனசுல வச்சுக்கணும். பாஸ் ஆயிருமான்ற ஒரு கேள்வியோட இந்த படிப்பை வந்து நீங்க அப்ரோச் பண்ணாதீங்க. எந்த ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டோ எந்த ஒரு பிஇ ஸ்டூடெண்ட்டோ வந்து நம்ம பாஸ் பண்ணிடுவோமா, பாஸ் மார்க் கிடைச்சிருமா அப்படின்னு எதிர்பார்க்கறது இல்லை. நம்ம வந்து டாப்பரா வருவோமா, முடிச்ச பிறகு எந்த இடத்துல நமக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்க போகுது, கேம்பஸ் இன்டர்வியூலயே நமக்கு ஜாப் கிடைக்குமா, அப்ராட் ஜாப்ஸ்க்கு போறோமா, இந்த கேள்விகளை தான் மனசுல வச்சுட்டு அந்த உயர் படிப்புகளுக்குள்ள வராங்க, ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்குள்ள. இந்த சிஏ படிப்பை பொறுத்த வரைக்கும் வெளியில வந்து இந்த படிப்பு பற்றி தெரியாதவர்கள் கூட அது ஒரு கஷ்டமான படிப்பு அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியதும், இந்த படிப்பை எடுத்து படிக்கிற மாணவர்கள் வந்து முறையா படிக்காததுனாலயும் நிறைய பேர் தோல்வியை சந்திக்கிறதுனால இது ஒரு கஷ்டமான படிப்புன்ற அப்ரோச்லயும் பாஸ் ஆயிடணும் அப்படின்ற ஒரு அப்ஜெக்டிவ்லயுமே இதனுடைய படிப்புகளை வந்து எதிர்கொள்றாங்க. பாஸ் ஆகணுன்றதுல நல்ல மதிப்பெண்கள்ல தேர்ச்சி பெற்று நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கணும் அப்படின்னா அந்த சப்ஜெக்டை அது ஒரு சேலஞ்சிங் சிலபஸ் இன்டெப்தா படிக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் படிக்க கூடாது. ஏன்னா இதை முடிச்ச பிறகு நீங்க செய்ய போற வேலை என்ன அப்படின்னா பல நிறுவனங்கள், அது வந்து ஒரு லட்சத்துல சம்பாதிக்கிற நிறுவனமா இருந்தாலும் சரி, இல்ல கோடிகள்ல லாபம் ஈட்டும் நிறுவனமா இருந்தாலும் சரி, அந்த நிறுவனத்தினுடைய காப்பாளர் நீங்க. அந்த நிறுவனத்தினுடைய கணக்கு வழக்குகள் முறையா பராமரிக்கிறதுக்கும் அது வந்து சரியாக பராமரிக்கப்பட்டிருக்கா, அரசு சொல்கின்ற வழிமுறைகள் அங்க பின்பற்றப்பட்டிருக்கா, இல்லைன்னா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கு, அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பெனால்ட்டி வரும், அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்கன்றதெல்லாம் மனசுல வச்சுட்டு அந்த நிறுவனத்தினுடைய காப்பாளரா நீங்க இருக்க போற ஒரு பதவி வந்து உங்களுக்கு கிடைக்க போற வாய்ப்பு வந்து இந்த படிப்புகள் மூலமா கிடைக்குது. அதனால இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் இன்டெப்தா பிராக்டிக்கலா புரிஞ்சு படிக்க வேண்டிய ஒரு படிப்பு. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 மணி நேரம் செலவு பண்ணணும். நல்ல ஒரு பயிற்சி நிறுவனத்துல இதனுடைய பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னா கட்டாயமா இது ஒரு எளிமையான படிப்பா இருக்கும். தேர்வுகள்ன்ற அச்சத்தோட இந்த படிப்புகளை எதிர்கொள்ளாதீங்க. அழைத்தமைக்கு நன்றி ஐயா. நம்ம சிஏ சிஎம்ஏ படிப்புகள் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒரு மாணவர் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பட்ட படிப்புல வந்து சேர்ந்துட்டாரு, படிச்சுட்டு இருக்காரு. அவர் படிச்சிருக்கக்கூடிய சமயத்திலே வந்து சிஏ சிஎம்ஏ போன்ற படிப்புகளை படிக்க முடியுமா? முடியும். இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பள்ளி படிப்பை படிக்கிற மாணவர்களே வந்து அவங்க பள்ளி படிப்போடு நிறுத்திக்காம அவங்க வந்து கூடுதலாக அவங்க வந்து கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாவோ இல்லை வந்து அவங்களுக்கு ஒரு பேஷன் ஒன்று இருக்கும், அதை நோக்கி வந்து கூடுதல் படிப்புகளை வந்து படிக்கிற காலகட்டத்தில் இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே ஆக்சசபிளாக இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் அவைலபிளாக இருக்குது, கையில் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் அவைலபிளாக இருக்குது, இன்டர்நெட் அவைலபிளாக இருக்குது, இப்போ ஏஐ மாதிரியான தொழில்நுட்பங்கள் வந்து இருக்குன்றதுனால இதே ஒரு நிலை தான் மேற்படிப்பு படிக்கிற மாணவர்களுக்கும். பள்ளி படிப்பை முடித்த மாணவர்களுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். ஸோ இப்போ அவங்க வந்து பிகாம் மாதிரியான ஒரு படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்க அப்படின்னா அந்த மாணவர் வந்து அவங்களுக்கு நிறைய நேரம் இருக்குன்றதுனால கூடுதலாக இந்த சிஏ சிஎம்ஏ மாதிரியான இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்குமான பயிற்சி எடுத்துக்கிறது வந்து ரொம்பவே தேவை அப்படின்னு சொல்வேன். டிகிரி படிப்புன்றது 3 ஆண்டு காலம் அந்த படிப்புக்காக மட்டுமே நேரத்தை ஒதுக்கிடாம அதனோட சேர்த்து கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் என்டர்டைன்மெண்ட் இதுலெல்லாம் முழுகிடாம பிகாம் அண்ட் சிஏ இன்டெகிரேட்டடா படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்க கிடைக்குதோ அந்த நிறுவனத்தில் இதனுடைய பயிற்சியை வந்து எடுத்துக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். ஏன்னா அவங்க இந்த பிகாம் படிப்பு 3 ஆண்டு காலம் முடித்த பிறகு கூடவே அவங்க கிட்ட ஒரு பட்டப்படிப்போடு இல்லாமல்
சிஏ ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட் அப்படின்ற ஒரு நிலையை கடந்த ஒரு செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல் அப்படின்ற ஒரு குவாலிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இப்போ நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ்லேயே என்ன பண்ணியிருக்கோம்னா ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லூரி. அந்த கல்லூரி பார்த்தீங்கன்னா பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய அஃபிலியேஷனில் நடக்கிற ஒரு கல்லூரி. பெருந்துறையில் விஜயமங்கலம் என்ற இடத்துல இந்த கல்லூரி வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கல்லூரியில் பார்த்தீங்கன்னா எல்லா பட்ட படிப்புகளுமே பிகாம் சார்ந்த படிப்பு, பிகாம் ஜெனரல், பிகாம் அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ், ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங், பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் மாதிரியான பிகாம் உட்பிரிவுகளை கொண்ட எல்லா படிப்புகளுமே பிகாம் சார்ந்த படிப்புகள். இங்க சேர்ற மாணவர்களுக்கு எல்லாருக்குமே பிகாமோட சேர்த்து இந்த ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் பயிற்சியும் கொடுத்து அந்த தேர்வுகளை அவங்க எதிர்கொள்ற மாதிரியான ஒரு சிலபஸ் பேட்டர்ன் அமைச்சிருக்காங்க. இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா மாணவர்கள் வந்து பல கல்வி நிறுவனங்களை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. காலையில ஒரு சிஏக்குன்னு ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் போறது, பகல் நேரங்களில் வந்து கல்லூரிக்கு போறது, இல்லைன்னா மாலை நேரங்களில் திரும்பவும் சிஏ சிஎம்ஏ படிப்புகளுக்கான பயிற்சி நிறுவனங்களை தேடி போறது. அப்புறம் சிலபஸ் வந்து இங்க பிகாம்க்கு ஒரு விதமா நடத்துறது, சிஏ இன்ஸ்டியூட்ஸ்ல வேற மாதிரி அவங்களுக்கு அதை டீச் பண்றதுன்ற மாதிரி இந்த குழப்பங்கள்லாம் இல்லாம இந்த டிகிரி படிப்புகள் வந்து ஒரு 37 முதல் 40% வந்து இந்த சிலபஸ் வந்து மேட்ச் ஆகும். சிஏ ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட்லயும் கவர் ஆகும். அது எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி கொடுத்து மாணவர்கள் ஒரே நேரத்தில் 3 ஆண்டு கால படிப்பு சிஏ உடைய ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் இல்ல சிஎம்ஏ உடைய ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் அவங்களுடைய தேர்வை பொறுத்து அந்த படிப்புகளையும் முடிச்சு வெளியில வரும்பொழுது சாதாரண பட்டப்படிப்பு முடிச்சு வெளியில வரவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டியோட பன்மடங்கு வேலை வாய்ப்புகள் வந்து இந்த இன்டர்மீடியட் லெவல்ல முடிக்கிற மாணவர்களுக்கு வந்து இருக்குன்றதுனால இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடை வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். பிகாம் அண்ட் சிஏ இன்டகிரேட்டடா படிக்கிறதுல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. நேர் ஒருத்தங்க இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க. வணக்கம், நானும் பேசுறேங்க, தஞ்சாவூர்ல இருந்து. வந்து கேளுங்க சார். குட் மார்னிங் சார். வணக்கம் சார், கேளுங்க. இது திஸ் இஸ் ஃபார் மை டாட்டர். ஓகே. வந்து 12th வந்து பயோமேக்ஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து சிஏ நீங்க சொல்றதெல்லாம் கவனிச்ச ஃபவுண்டேஷன் மெரிட் இன்டர்மீடியட் எல்லாம் பண்ணலான்னு. அவளுக்கு அதாவது பண்ண முடியுமா? வாய்ப்புகள் கிடைக்குமா? அந்த மாதிரி பண்ணலாமா? சார் இது வந்து ஒரு நேஷனல் மேனேஜ்மெண்ட். இன்னொரு क्वेश्चन இருக்கு, நான் 2 क्वेश्चन கேட்டுறேன், அதுக்கப்புறம் நான் இதுக்கு வாட்ச் கேளுங்க. ஒன்னு வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணாத கொஞ்சம் ஓரளவு கம்ஃபர்டபுளா இருக்குமா? ஒன்னும். ரெண்டாவது சிஏல ஃபவுண்டேஷன்ல என்னென்ன சப்ஜெக்ட் பிளஸ் இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல்ல என்னென்ன சப்ஜெக்ட்ங்கிறது எனக்கு தெரியணும் சார். ஓகே சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, நான் அதுக்கான விளக்கம் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஒரு நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியிலிருந்து ஒரு கல்வி ஆலோசகராக சொல்லல. இந்த சிஏ படிப்புகளை பொறுத்த வரைக்கும் இதை வழங்கும் நிறுவனம் தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற நிறுவனமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, +2ல நீங்க என்னென்ன பேப்பர்ஸ் படிச்சிருக்கிறீங்கன்ற கேள்விக்கே இடம் இல்லாமல் எல்லா மாணவர்களும் இந்த படிப்புகளுக்குள்ள சேர முடியும். நீங்க வந்து பயாலஜி குரூப் இல்ல மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தாலும் இந்த படிப்புகளுக்குள்ள சேர முடியும். ஏதா நான் வந்து ஸ்ட்ராங்கா உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, சிஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷன்ல இருந்து தான் ஆரம்பிக்க போறாங்க. ஃபவுண்டேஷன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து +1 +2ல அக்கௌண்டன்சி காமர்ஸ் எப்படி படிக்கிறோமோ அந்த சிலபஸ்ல இருந்தா திரும்பவும் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் ஆகும். அதனால சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது கஷ்டமா இருக்குமா? அந்த கேள்விக்கு இடம் கிடையாது. இன்ஃபேக்ட் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியிலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமே 50% மேற்பட்ட மாணவர்கள் வந்து அறிவியல் துறை சார்ந்த மாணவர்கள். ஸோ அங்கே இருக்கிற மாணவர்கள்கிட்ட கேட்டாவே அவங்க சொல்லுவாங்க, நான் மெடிசன் படிக்கணும்னு தான் பயாலஜி படித்தேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படித்தேன், ஒன்று எனக்கு வந்து எதிர்பார்த்த கட் ஆஃப் கிடைக்கல, இல்லை அதனுடைய கல்வித்தொகை வந்து அதிகமாக இருந்தது, அதற்கு அடுத்த ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸாக நாங்கள் இந்த படிப்பை எடுத்து படித்தோம்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து வேற படிப்புகளில் இடம் கிடைக்காமல் இங்கே வந்திருக்கிறாங்களா அப்படின்னு நினைச்சோம்னா ரிசல்ட்ஸ் பற்றி பார்க்கும்பொழுது காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈக்குவலாகவும் சம்டைம்ஸ் வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை விட அதிகமாக வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுறாங்க. பொதுவாக ஒரு வருஷமும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ரிசல்ட்ஸ் வரும்பொழுது ஆண் மாணவர்கள் பெண் மாணவர்கள் யார் வந்து அதிகபட்ச மதிப்பெண்களில் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னு ஒரு டிபேட்டே போகும். ஆனால் எங்களுடைய கல்லூரியில் பார்த்தீங்கன்னா காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா யார் அதிகமாக மதிப்பெண் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் துறை சார்ந்த மாணவர்கள் தான் நல்ல மதிப்பெண்களில் இந்த படிப்பை வந்து தேர்ச்சி பெறுறாங்க. அதனால சந்தேகத்துக்கே இடம் இல்லை. நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் நாங்கள் என்ன ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்றோம்னா, முதல் 20 நாட்களுக்கு வந்து அவங்களுக்கான பேசிக் அக்கவுண்ட்ஸ் காமர்ஸ் சிலபஸ் வந்து கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபவுண்டேஷன் அப்படின்ற சிலபஸ் வந்து நாங்கள் கவர் பண்ணுவோம். தைரியமா எடுத்து படிக்க சொல்லுங்க. அடுத்து நீங்க கேட்ட இன்னொரு கேள்வி வந்து என்னென்ன பேப்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த படிப்பு முழுக்கவே வணிகவியல் துறை சார்ந்த படிப்பு தான்றதுனால ஃபவுண்டேஷன்ல வந்து உங்களுக்கு அக்கவுண்டிங், பிசினஸ் லா, எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ஸ் அப்படின்ற பேப்பர்ஸ் இருக்கும். அதுவும் நீங்க வந்து சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒரு மேக்ஸ் பேப்பர் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த படிப்பு ரொம்பவே எளிமையான படிப்பா மாறிடும். அவங்க நிறைய ஃபோக்கஸ் மேக்ஸ் போட வேண்டிய அவசியம் இருக்காது.
அடுத்ததான் இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல் அந்த 2 ஸ்டேஜ்லையுமே என்னென்ன பேப்பர்ஸ் இருக்கும்னா உங்களுக்கு அக்கௌண்டிங்கோட அட்வான்ஸ் லெவல் இருக்கும். அது ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்காக இருக்கலாம், கார்ப்பரேட் அக்கௌண்டிங்காக இருக்கலாம், காஸ்ட் அக்கௌண்டிங்காக இருக்கலாம், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்காக இருக்கலாம், ஆடிட்டிங் பேப்பர் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு முக்கியமாக ஜிஎஸ்டி அண்ட் இன்கம் டேக்ஸ் சம்பந்தப்பட்ட வரிகள் சார்ந்த விஷயங்கள் வந்து இந்த படிப்பு முழுக்குமே உங்களுக்கு இருக்கும். ஸோ எடுத்து படிக்க சொல்லுங்கள், என்னுடைய வாழ்த்துக்களோட. அழைத்தமைக்கு நன்றி. நம்ம வந்து சிஏ சிஎம்ஏ பற்றி பேசிகிட்டு இருக்கோம், நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து வருவது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியின் ஒரு சிறப்பு படக்காட்சி. இந்த காலகட்டத்தில் டிகிரி படிப்பு மட்டுமே போதுமானதா? டிகிரி படிக்கும் போதே சிஏ போன்ற ப்ரொஃபஷனல் கோர்ஸும் சேர்ந்து படித்தால் வெற்றி வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 21 வருடங்களாக சிஏ சிஎம்ஏ படிப்புகளுக்கான முழு நேர கல்லூரியாய் செயல்பட்டு வரும் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜின் அடுத்த கட்ட முன்னெடுப்பான நமது விஜயமங்கலம் ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸில் பாரதியார் பல்கலைக்கழகம் வழங்கும் பிகாம் படிப்புகளுடன் சிஏ அண்ட் சிஎம்ஏ பயிற்சியும் சேர்ந்து வழங்கப்படுகிறது. ஒரே வளாகத்தில், ஒரே வகுப்பறையில், ஒரே ஆசிரியர்களின் நேரடி பயிற்சியில் முழு நேர தங்கும் வசதியுடன் கூடிய பிகாம் படிப்புடன் சேர்ந்து நீங்கள் சிஏ படிப்பையும் ஒரே சமயத்தில் படிக்கலாம். இப்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. டொனேஷன் கிடையாது. 12ஆம் வகுப்பு அறிவியல் மாணவர்களும் பிகாம் வித் சிஏ படிக்கலாம். இந்த படிப்பில் சேர திரையில் தெரியும் இந்த QR கோடை ஸ்கேன் செய்யவும் அல்லது 9843885222 அல்லது 9843884222 என்ற எண்ணை உடனே அழைக்கவும். கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி தொடர்கின்றது. ஒருத்தங்க இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம். உங்க பெயர் சொல்லுங்க. சுரேஷ்குமார் from ஒசூர் மேடம். உங்களுடைய சந்தேகத்தை தொடர்ந்து கேளுங்க. மேடம், என்னோட மகன் வந்து பிகாம் முடிக்க போறாங்க மேடம். ஓகே ஐயா, தொலைக்காட்சி பார்த்து பேசாதீங்க, தொலைபேசியில கவனம் செலுத்தி பேசுங்க. இல்ல மேடம், என்னோட மகன் வந்து பிகாம் முடிக்க போறாங்க மேடம். ஓகே தொடர்ந்து சொல்லுங்க ஐயா. இப்போ வந்து எம்காம் எம்பிஏ என்ன மேடம் படிக்கலாம்? ஓகே, பிகாம் படிச்ச பிறகு எம்பிஏ படிக்க போறீங்க இல்லையா? பிகாம் வந்து வணிகவியல் துறை சார்ந்த படிப்பு அப்படின்றதுனால நீங்க எம்பிஏலுமே வந்து நிதி சார்ந்த விஷயங்களை படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். அவங்களோட விருப்பம் என்ன அப்படின்னு கேளுங்க. அவங்க எம்பிஏ படிக்கணும்னு ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் படிச்சாவே அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ அடுத்ததா இந்த துறை சார்ந்த ஒரு மேற்படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சிஏ சிஎம்ஏ இல்லை சிஎஸ் மாதிரியான படிப்புகளும் இருக்கு. அவங்களுடைய விருப்பத்தை தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு ஒருவேளை ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படிக்கிறதுக்கு விருப்பம் இருந்ததுன்னா பிகாம் படிச்சிருக்கிறதுனால சிஏல வந்து அவங்க டைரக்டா இன்டர்மீடியட் ஃபைனல் அப்படின்ற லெவல்ஸ் மட்டும் எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணாங்கன்னா அவங்க ஒரு சக்சஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக முடியும். ஸோ எம்பிஏ இருந்தால் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் மாதிரியான படிப்பை எடுத்து படிக்க சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா சிஏ மாதிரியான படிப்பை ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்றதுனால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குன்றதுனால அது படிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. அழைத்தமைக்கு நன்றி ஐயா. ஒருத்தங்க இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்கம்மா. ஹலோ மேடம், நான் ராஜேஸ்வரி கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம். அம்மா, உங்களுடைய தொலைக்காட்சியோட ஒலி அளவை குறைச்சிடுங்கம்மா. சரிங்க மேடம். உங்களுடைய சந்தேகத்தை தொடர்ந்து கேளுங்கம்மா. ஹலோ சார். வணக்கம்மா, கேளுங்க. வணக்கம் சார். சார், நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து பேசுறேன் சார். நான் வந்து 2003 12th முடிச்சேன். காமர்ஸ் குரூப் தான் எடுத்தேன். இப்போ எனக்கு 42 இயர்ஸ் ஆகுது சார் ஏஜ். நான் வந்து இப்போ சிஏ படிக்க முடியுமாங்க சார்? இல்ல ரெகுலர்ல பண்ண முடியுமா, இல்ல கரஸ்பாண்டன்ஸ்ல ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க கேட்கும்பொழுது. இந்த சிஏ படிப்பை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. குறைந்தபட்ச கல்வி அப்படின்றது +2 பாஸ் பண்ணிருக்கணும். குறைந்தபட்ச வயது அப்படின்றது 17 வயது பூர்த்தி ஆயிருக்கணும். அவ்வளவுதான். நீங்க வந்து கட்டாயமா எடுத்து படிக்க முடியும். நீங்க முக்கியமா ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த படிப்பு வந்து கரஸ்பாண்டன்ஸ்ல ஒரு டிகிரி படிக்கிற மாதிரியான ஒரு படிப்பு கிடையாது. ICAI நிறுவனம், தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற மத்திய அரசாங்கத்தினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் சொல்ற அந்த அமைச்சகத்தின் கீழே செயல்படுற ஒரு அட்டானமஸ் பாடி, அவங்க வழங்குற இந்த படிப்பு பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல் அப்படின்னு நீங்க 3 ஸ்டேஜ்ல படிக்கக்கூடிய படிப்பு. இது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு சிலபஸ் அப்படின்றதுனால முறையா ஒரு கல்வி நிறுவனத்துல இதனுடைய பயிற்சியை எடுத்துக்கிட்டு நீங்க படிச்சா நல்லா இருக்கும். வயதுன்றது ஒரு தடை கிடையாது. இப்ப ரீசெண்டாவுமே வந்து கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு 60 வயது மதிக்கத்தக்க ஒருத்தர் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆயிருக்காங்க. நிறைய பேர் வந்து ஒரு டிகிரி மட்டுமே முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு ஃபைனான்ஷியலா அவங்க ஸ்டேபிள் ஆன பிறகு அவங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க கரியர்ல வந்து ரொம்பவே உதவியா இருக்கக்கூடிய இந்த சிஏ படிப்புகளை எடுத்து படிக்கிறாங்க. நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களால ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம்
ஒரு 5ல இருந்து 10 மணி நேரம். அந்த குறைந்தபட்சம்ன்றது உங்களுக்காக நான் குறைச்சிக்கிட்டேன். மேக்சிமம் வந்து ஒரு 10 hours நீங்க படிக்கணுன்றது கட்டாயம். அந்த மாதிரி உங்களால நேரம் ஒதுக்கி படிக்க முடியும். ஒரு நல்ல நிறுவனத்துல இதுக்கான பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்கா? நிறைய பேருக்கு வந்து இல்ல சார் எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்க இருக்காங்க, எங்களால டியூஷன் போய் படிக்க முடியாதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்கிறேனே தவிர மற்றபடி நீங்க படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்க, நேரத்தை செலவு பண்ண முடியும், பயிற்சிக்காக வெளியில போயிட்டு வர்றதுக்கான அஃபோர்டபிலிட்டி உங்களுக்கு இருக்குன்னா நிச்சயமா இந்த கோர்ஸ் எடுத்து படிங்க. கரஸ்பாண்டன்ஸ்ன்றதெல்லாம் கிடையாது. இதுல பதிவு வந்து நீங்க ஐசிஐ நிறுவனத்துல பண்ணணும். இதற்கான பயிற்சி வந்து நீங்கள் விருப்பப்பட்ட உங்களுக்கு பிடித்தமான இல்ல வந்து இந்த இன்ஸ்டிடியூட்ல படிச்சா நல்ல மதிப்பெண்கள்ல மாணவர்கள் தேர்ச்சி அடைகிறாங்கன்னு உங்களுக்கு ஒரு செவி செய்தி வந்திருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை நீங்களே தேர்ந்தெடுத்து அதுல இதற்கான முறையான பயிற்சி எடுத்துக்கிட்டு அதற்கப்புறம் இந்த தேர்வுகளை எதிர்கொள்ளலாம். வயதுன்றது இந்த படிப்புக்கு தடையே கிடையாது. 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் நிறைய பேர் சக்சஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறமே அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஏன்னா வயது அதிகமாக முதிர்ச்சி அடைய அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுமே கூடும்பொழுது இதுல இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இருக்கும். எடுத்து படிங்க. என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அழைத்தமைக்கு நன்றிமா. இப்போ ஆடிட்டர் படிப்பை பொறுத்த வரைக்குமே நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சிஏ இல்லை சிஎம்ஏ போன்ற படிப்புகளை வந்து அவங்க தங்கிக்கக்கூடிய இடத்துலேயே வந்து படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து இல்லை நான் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இந்த ஆடிட்டர் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் சிபிஏ இல்லைனா வந்து யூஎஸ்சிஎம்ஏ போன்ற படிப்புகளை வந்து வெளிநாட்டில் தேர்வு செஞ்சு படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இதெல்லாம் எது சிறந்ததாக இருக்கும்? இல்ல இப்ப அப்படின்னு பார்த்தா ட்ரெண்டிங் அப்படின்றது நிறைய மாணவர்கள் கேட்கிற கேள்வி, நான் யூஎஸ்சிஎம்ஏ படிக்கலாமா ஏசிசிஏ படிக்கலாமான்னு கேட்பாங்க. இந்தியாவில் எப்படி வந்து இந்த படிப்புகளுக்கு சிஏன்னு ஒரு பெயரோ சிஎம்ஏ அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு, இதுக்குன்னு ஒரு நிறுவனங்கள் இருக்கோ, அதே மாதிரி இது வந்து வணிகம் சார்ந்த படிப்பு தானே, வரிகள் சார்ந்த படிப்பு தானே. எல்லா நாடுகளிலுமே இதனுடைய தேவை இருக்கிறதுனால அந்தந்த நாடுகள் வந்து இதற்கென்று ஒரு கல்வி நிறுவனங்களை நிறுவி அதற்குன்னு ஒரு பெயர் வச்சிருக்காங்க. யூஎஸ்ல சிபிஏன்னு சொல்லுவாங்க, அவங்களே இந்த சிஎம்ஏ படிப்பை வந்து யூஎஸ்சிஎம்ஏன்னு கொடுப்பாங்க. லண்டன் மற்றும் பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஏசிசிஏன்ற ஒரு படிப்பா வந்து இந்த படிப்புகள் வழங்கப்படுது. மாணவர்கள் இதை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வேலை வாய்ப்பு, இந்தியாவில் சிஏ முடிச்சுட்டு வெளிநாடு வேலை வாய்ப்பு அல்லது இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ண போறேன் அப்படின்னு டிசைட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியன் சிஏ ஆர் இந்தியன் சிஎம்ஏ படிக்கிறது தான் உகந்தது. எதனாலனா இவங்க இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது ஒரு இந்திய நிறுவனத்திற்கு தேவையான வரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் அவங்க கன்சல்டேஷன் கொடுக்க போறாங்க. அப்போ இங்கு வழங்கப்படுகின்ற ஜிஎஸ்டி, இன்கம் டாக்ஸ் மாதிரியான வரி சட்டங்கள் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஈவன் வந்து இவங்க வெளிநாடுகளில் போய் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அப்போ வந்து அவங்கள அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்பவே அவங்க ஏசிசியை எடுத்து படிக்கணும்னா கொஞ்சம் கடினமா இருக்கும். அந்த கடினம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கல்வி கட்டணங்களும் வந்து ஏசிசிஏ மாதிரியான படிப்புகள்ல மிக அதிகமாக இருக்கும். நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா அதுல வந்து ஒரு 13 பேப்பர் தான் இருக்கு, சீக்கிரமா முடிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை அந்த நாட்டினுடைய +2 மாதிரியான படிப்புகளை படித்த மாணவர்களுக்கு அதுக்கு ஒரு எளிமையான படிப்பாகவும் குறைவான காலகட்டத்தில் முடிக்கிற படிப்பாகவும் இருக்கலாம். ஆனா இந்திய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு 13 பேப்பர் எழுதணும்னா அவங்க வந்து குறைந்தபட்சம் 3 லட்சம் வரை அந்த கல்வி நிறுவனங்களுக்கே செலுத்துற நிலைமை இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுக்கான பயிற்சிகளையும் அவங்க எடுக்கணும். ஸோ அதனால அவங்க வந்து இந்தியன் சிஏ பொறுத்த வரைக்கும் இந்த சிஏ நிறுவனத்திற்கு அவங்க செலுத்த போற படிப்பு, அதுவும் 5 வருடங்களுக்கு பிரித்து அவங்க செலுத்த போற மொத்த கல்வி கட்டணத்தினுடைய கூட்டுத்தொகையே 1 லட்சம் ரூபாய்க்குள்ளதான் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபேக்டர்ஸாக வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிசைட் பண்ணலாம். நாங்கள் பொதுவாக மாணவர்களுக்கு இப்போ அறிவுறுத்துறது என்னன்னா, பிகாம் அண்ட் சிஏ படிங்க. படிக்கும்பொழுது உங்களுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கிடைக்கும். நீங்கள் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் போகும்பொழுது நிறைய பேரோட பழகிற வாய்ப்பு கிடைக்கும். அதன் பிறகு ஃபைனல்ஸை முடிச்சுட்டு ஒருவேளை வெளிநாட்டு நிறுவனங்களில் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் அதன் பிறகு நீங்கள் ஏசிசிஏ படிப்பை படிக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா, இந்தியாவில் நீங்கள் சிஏ படிச்சுட்டதுனால உங்களுக்கு ஒரு 9 பேப்பர்ஸ்க்கு எக்ஸம்ஷன் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 4 பேப்பருக்கான எக்ஸாம்ஸ் மட்டும் எழுதி அந்த நாட்டினுடைய வரி சட்டங்கள் சார்ந்த படிப்புகளுக்கான தேர்வுகளை மட்டும் எழுதி 1 வருட காலத்திலேயே நீங்கள் ஏசிசிஏன்ற ஒரு கூடுதல் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனையுமே பெற முடியும். வெளிநாட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைக்கும். இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு இந்தியன் சிஏ அண்ட் சிஎம்ஏன்றது ஒரு சிறந்த படிப்பு. அதுலேயுமே லட்சங்களில் சம்பாதிக்கிற வாய்ப்புகள் இருக்கும் பொழுது அவங்க வெளிநாட்டு படிப்பான ரொம்ப காஸ்ட்லியாக இருக்க படிப்பை இப்போ தேர்ந்தெடுத்து படிக்கிறதுன்றது அவசியம் இல்லை. நேர் ஒருத்தங்க இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம், சேலம் சுரேஷ் பேசுறோம். ஐயா, உங்களுடைய சந்தேகத்தை தொடர்ந்து கேளுங்க. என் பையன் பிஎம்ஏ படிக்கிறான், பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங். ஓகே ஓகே. இப்போ மேல முடியுது, படிக்க முடியுது மேடம். ஓகே. அடுத்த பேங்க் பரீட்சை எக்ஸாம் எழுதலான்னு இருக்காங்க. ஓகே. அது படிக்கலாமா இல்ல வேற ஏதாவது படிக்கலாமா? சார் சம்பந்தப்பட்டது வேற ஏதாவது ஃபோக்கஸ் இருக்குங்களா?
ஓகே, ஸோ அவங்க வந்து பயோமெடிக்கல் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன அப்ஜெக்டிவ்ல அந்த கோர்ஸ் படிச்சாங்கன்னு பாருங்க. ஏன்னா இப்போ ஒரு +2 வரைக்கும் சயின்ஸ் குரூப் படிச்சிருக்காருன்னா அவருக்கு நான் அட்வைஸ் பண்ணுவேன், ஒருவேளை உனக்கு மெடிக்கல் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இல்லை அதில் சீட் கிடைக்கல, இன்ஜினியரிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, இல்லை சீட் கிடைக்கலன்னா ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, CA/CMA படிங்கன்னு சொல்லுவேன். ஆனால் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு டிகிரி கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறீங்க. இன்ஃபேக்ட் BE மாதிரியான இன்ஜினியரிங் கோர்சஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட CA படிப்பை எடுத்து படிக்கிறாங்க. எப்போனா அவங்களுடைய லைனில் அவங்களுக்கு ஸ்கோப் இல்லைன்னு தெரிஞ்சாலோ, இல்லை வந்து கூடுதலாக அவங்க சொந்தமாக நடத்தும் தொழிலுக்கு வந்து நிர்வாகத்திறனை வந்து அதிகரிச்சுக்கணும், வரிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு எக்ஸ்பர்ட் நாலேஜ் கிடைக்கணும்னு CA/CMA படிக்கிறவங்களையும் பார்த்துருக்கேன். முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, அவர்களுடைய விருப்பம் என்ன, மேற்படிப்பு அவர் என்ன படிக்கணும்னு நினைக்கிறாருன்னு பாருங்க. ஒருவேளை வங்கிகள் சார்ந்த வேலைகளுக்கு போகணும் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கு, அதை எழுதி அந்த வேலைகளுக்கு போக முடியும். அதையும் தாண்டி வரிகள் சார்ந்த இந்த விஷயத்திலையும் சரி, வணிகம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, நிதி மேலாண்மை சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து உகந்த ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னா CA/CMA கோர்ஸ் தான். இதை நீங்க படிங்க, நான் உங்களை வற்புறுத்த மாட்டேன். பட் ஆனால் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய விருப்பம், அடுத்து இதுல இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை தெரிஞ்சுக்கிட்டு இந்த படிப்புகளுக்குள்ள வாங்க. அழைத்தமைக்கு நன்றி. இப்போ வந்து CA/CMA போன்ற படிப்புகள் பற்றி நம்ம நிறையவே பேசிட்டோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 20 ஆண்டுகளாக வந்து பயிற்சி தந்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய கல்லூரியை பற்றி சொல்லுங்கள். உங்களுடைய கல்லூரியில் வந்து மாணவர்கள் சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும்? ஓகே, நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா இந்த CA and CMA படிப்புகளுக்கான எக்ஸ்க்ளூசிவாக கோச்சிங் கொடுக்குற ஒரு இன்ஸ்டியூட்டு. முழு நேர கல்லூரி அப்படின்றது தான் இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம். பல படிப்புகள் இருந்தாலும் வேலை வாய்ப்புகளை அள்ளித்தர இந்த படிப்பை வந்து நிறைய பேர் எடுத்து படிக்க தயங்கின காலகட்டத்தில் தான் ஏன் அப்படின்ற ஒரு கேள்வியோடு இந்த படிப்புகளுக்கான கல்லூரியை வந்து நாங்கள் தொடங்கினோம். கல்லூரி அப்படின்றது என்னன்னா, சாதாரணமாக இந்த படிப்புகளுக்கு வந்து பயிற்சி நிறுவனங்கள் இருக்கும். நாங்கள் ஏன் இதை கல்லூரி அப்படின்னு சொல்கிறோம்னா, முழு நேரமாக +2 முடித்த ஒரு மாணவர் வந்து எப்படி கல்லூரிக்கு காலை 9 மணி முதல் 4 மணி வரைக்கும் கல்லூரியில் இருந்து ஒவ்வொரு பாடப்பிரிவுகளுக்கும் தனித்தனி ஆசிரியர்கள் அப்படின்ற ஒரு டைம் டேபிள் பேட்டர்னோட ப்ரொஃபஷனலாக இந்த கோர்சஸை கொண்டு போகிறதுனால நாங்கள் வந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி அப்படின்னு இதுக்கு பெயரை வச்சிருக்கோம். இதில் வந்து பட்டப்படிப்புகள் எதுவும் வழங்குறதுல CA/CMA இதனுடைய ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியேட் அப்படின்ற அந்த 2 நிலைகளுக்கான முழு நேர பயிற்சியை வந்து வழங்குறோம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 மணி நேரம் மாணவர்கள் படிப்புக்காக மட்டுமே செலவு செய்யும் வகையில் இந்த படிக்கிற பேட்டர்ன் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். கல்லூரியில் ஒரு 6 மணி நேரம், அது முடிச்ச பிறகு மாணவர்கள் வந்து ஒரு 4 மணி நேரம் விடுதிலையும் படிக்கிற மாதிரி மாணவியருக்கான தனித்தனி ஹாஸ்டல் வசதிகள் இருக்கு. ஏன்னா நம்ம கல்லூரி பார்த்தீங்கன்னா முதலில் தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே வேறு எங்குமே இதற்கான முழு நேர பயிற்சி கல்லூரின்றதே கிடையாது. அந்த காலகட்டங்களில் நம்ம ஆரம்பிக்கும் போது வெளியூர்கள்ல இருந்து பல மாநிலங்கள்ல இருந்து நிறைய பேர் வந்ததுனால அவங்களுக்கு தேவையான வசதிகளை வந்து நம்ம இருப்பிட வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். தனித்தனி ஹாஸ்டல் வசதிகள், பாதுகாப்பு அம்சங்களோட அவங்களுக்கு தேவையான இந்த ஃபுட் ஃபெசிலிட்டி, அவங்களுக்கான லாண்ட்ரி ஃபெசிலிட்டின்ற மாதிரி எல்லா பேசிக் கம்யூனிட்டிஸோட அவங்களுக்கு வந்து இந்த விடுதிகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. விடுதியிலையும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 மணி நேரம் 4 மணி நேரம் மாணவர்கள் வந்து படிக்கிறாங்கன்றதை உறுதி செய்கிறோம். அவங்களுக்கான ஸ்டடி சூப்பர்வைசர்ஸை கொடுத்துருக்கோம். அந்த சூழல் அப்படின்றது வந்து மொபைல் ஃபோன்கள் வந்து நாள் முழுக்க மாணவர்கள் பயன்படுத்தாத வகையில் அந்த பாடத்திட்டங்களுக்கு வந்து ஆசிரியர்கள்கிட்ட இருந்தே தேவையான அளவுக்கு அவங்க பயிற்சிகளை எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் அந்த கோச்சிங் முடிஞ்ச பிறகு கண்டினியூஸாக அவங்களுக்கு வந்து இந்த மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு பேட்டர்ன். இது என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய தேர்வுகளை எதிர்கொள்ளும் திறனை வந்து அதிகரிக்குது. அந்த கேள்வித்தாள்களை பார்த்து அச்சப்படாத வகையில் இந்த படிப்புகள் வந்து அவங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்கோம். 20 வருடங்களையும் தாண்டி இந்த மாணவர்களுக்கு வந்து ஒவ்வொரு வருடமும் 500க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இதனுடைய பயிற்சியை கொடுத்து நல்ல மதிப்பெண்களில் அவர்களை தேர்ச்சி பெற வைக்கிற நமது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி வந்து ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் துடுப்பதி என்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. அட்மிஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே விண்ணப்பிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்க முடியும். அதையும் தாண்டி அவங்களுடைய விருப்பங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் தேவையான கவுன்சிலிங்கை கொடுத்து அவங்களுக்கு நாங்கள் அட்மிஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அவங்க விருப்பம் இருந்தால் நேரில் வரலாம். வருவதற்கு முன் இங்கே கொடுக்கப்பட்டிருக்க தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு அல்லது வந்து nmcauditingcollege.com என்ற இணையதளத்தின் மூலமாக விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நேரில் வந்து இங்கே இருக்கிற அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது, இங்கே இருக்கிற மாணவர்கள் எப்படி இந்த படிப்பை வந்து எதிர்கொள்கிறாங்க, இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் எப்படி இவங்களை பயிற்சி வைக்கிறாங்கன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு விருப்பத்தின் பேரில் அவங்க வந்து அட்மிஷனில் வந்து எடுத்துக்கலாம். இதுவரைக்கும் CA, CMA, CS போன்ற படிப்புகள் குறித்து சிறப்பாக தெளிவாக விளக்கம் அளித்ததற்கு மிக்க நன்றி. நன்றி. இத்துடன் கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.